सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணாளிகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பிரகலாத் சரித்திரம் பார்த்தோம். பிரகலாதனுடைய உபதேசத்தை பார்த்தோம். அசுர குழந்தைகளுக்கு பிரகலாத உபதேசம் பண்ணுறார். ஏகாந்த பக்திர் கோவிந்தை எத் சர்வத்திர ததீக்ஷணம். ஏகாந்த பக்தின்றது என்னென்னா எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறது தான் ஏகாந்த பக்தின்னு சொல்லப்படுகிறது. அந்த அனுபவம் வரணும், அதுதான் கடைசியில் முடிக்கிறார். ஏகாந்த பக்திர் கோவிந்தை எத் சர்வத்திர ததீக்ஷணம், அதுதான் முடிக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே அங்கே பார்த்தா பசங்கள்லாம் எல்லாரும் என்ன பண்ணணும், நாராயண பஜனை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நாராயணா நாராயணா நாராயணன் பகவான் நாமத்தை எல்லாரும் கோஷம் எடுக்கிறார்கள். அந்த அசுர குழந்தைகள்லாம் இந்த பிரகலாதனோடு சேர்த்து கீர்த்தனை செய்கிறார்கள். எல்லாரும் பகவானை வழிபட ஆரம்பிக்கும் போது இந்த உபதேசம் செய்து கொண்டு இருக்கும்போதே உடனே இதை கேள்விப்பட்ட சண்டமார்க்கர்கள் உடனே கோபம் அடைந்தார்கள். ஆஹா, அவருடைய நிரவத்தியத்துவமான ஜகுருர் நிரவத்தியத்வான் நைவ குருபானி சிக்ஷிதம், நிரவத்தியமான அப்படிப்பட்ட சுத்தமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் அந்த குழந்தைகள். ஆனால் சண்டமார்க்கர்களுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. இதை கேள்விப்பட்ட சண்டமார்க்கர்கள் உடனே பிரகலாதனை அழைத்து கொண்டு இரண்யகசிபு இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அப்போ உன் புள்ளை திருத்தத்தை பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், பள்ளிக்கூடம் படிக்கிற எல்லா பசங்களையும் கெடுத்துட்டான். எல்லோரும் நாராயண பஜனை பண்ண வச்சிட்டான். எல்லோரும் நாராயணாம சொல்கிறார்கள். அதனால் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய எடுத்து அவங்க அப்பாங்களை விட்டுட்டாங்க. பள்ளிக்கூடத்தையே பஜனை மடமாக மாற்றிட்டானா அப்படி சொல்லுவார் சிஷ்யா அண்ணா அழகாக. அப்படி அந்த குழந்தைகள்லாம் நாராயண பக்தியை புகுத்திட்டார். ஒரு தீபம் 1000 தீபத்தை ஏற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பிரகலாதன் அப்படி பண்ணியிருக்கார். உடனே இரண்யகசிபு கோவம் வந்துடுச்சு. ஏ துர்பினீதா மந்தாத்மன்னு குலபேதகராதமா ஸ்தப்தம் மச்சாசனோத்வதம் நேஷே துவாத்தி யமக்ஷயம். ஏ வினயமற்றவனே, வினயமில்லன்னு மந்த புத்தி படைத்தவனே, குலத்தை கெடுக்க வந்தவனே, அப்படி அதமனே இப்படின்லாம் சொல்கிறான். பல விதமாக திட்டுறான் யார பிரகலாதனை. அப்போ என்னுடைய கட்டளை மீறுகின்ற நீ நிச்சயமாக யமலோகத்தை அடையப் போகிறாய் என்று நன்றாக தெரிகிறது. கிறிஸ்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சகேஸ்வராக தஸ்யமே அபீதவன் மூட சாசனம் கிம்பலோ அத்தியகாக. என்னுடைய கட்டளை எந்த தைரியத்தில் நீ மீறுற, யாருடைய பலத்தினால் நீ மீறுகிறாய்? என்னை பார்த்தாவே அப்படியே என் பேரை கேட்டாவே அப்படியே நடுநடுங்கி போவோம். 3 லோகத்தில் உள்ள லோகபாலர்களாகி இந்திரன் சந்திரன் எல்லாருமே நடுநடுங்கி போவாங்க. அப்படியேப்பட்ட நீ என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றியே, கொஞ்சம் கூட நீ என்னை கிருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோக சகேஸ்வராக அப்படி நடுநடுங்கி போயிடுவாங்களாம். இவன் கோவப்பட்டான்னா, யார் இரண்யகசிபு கோவப்பட்டான்னா தேவரெல்லாம் நடுநடுங்கி போயிடுவாங்களாம். தேவலோகமே நடுங்குமா. தஸ்யமே அபீதவன் மூட, கொஞ்சம் கூட பயமற்றவனாக என் கட்டளை மீறுகின்றாயே. கிம்பலோ அத்தியகாக, யாருடைய பலத்தினால் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று இரண்யகசிபு கேட்டான். அப்போ பிரகலாத் சொல்கிறார், நகே பலம் மே பவதஸ்ச ராஜன்னு சவை பலம் பலினாம் சாபரேஷாம் பரே அவரே அமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. எனக்கு மட்டும் இல்லைப்பா, ந கேவலம் மே, எனக்கு மட்டும் இல்லைப்பா, பவதஸ்ச உங்களுக்கும் அவர் தான் பலம். உங்களுக்கு மட்டும் இல்லை,
இந்த பரலோகம் அதாவது மோட்சலோகமும் சரி, மோட்சலோகத்தில் அதாவது பரலோகத்தில் உள்ளவர்களும் சரி, இல்லை இகலோகத்தில் உள்ளவர்களும் சரி, இந்த உலகமும் சரி, எல்லாமே அவரே. பரன்னா மோட்சஸ்தானம். மோட்சஸ்தானத்துலேயும் அந்த மோட்ச பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் தான். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பலமாக இருக்கிறது யாருன்னா பகவான் தானோ. அதே அவரே அமி ஸ்திர ஜங்கமாக அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துக்கும் உனக்கு வரம் கொடுத்தாரே பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவருக்கும் அந்த பகவான் தான் பலம். அந்த பகவான் தான் எனக்கும் பலம், உனக்கும் பலம், எல்லாருக்கும் பலம் என்று பிரகலாத் சொல்கிறார். பிரம்மாதையோ ஏன வசம் பிரணீதாக, எல்லாரும் பகவான் வசத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த பகவான் தான் நமக்கு உடல் பலம், இந்திரிய பலம், மனசு பலம், எல்லா பலத்தையும் கொடுக்கும். ஈஸ்வர கால உருக்கிரமோ அசு ஓஜ சக சத்வ பலேந்திரியாத்மா. அந்த பகவான் தன் சக்தியினால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான். செய்யவ விஸ்வம் பரமஸ்வ சக்தி சுஜத்யவ தத்தி குணத்ரயேஷா. ரஜோ குணத்தினால படைக்கிறானாம், சத்துவ குணத்தினால காட்கின்றானாம், தமோ குணத்தினால் அழிக்கின்றாமா. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் தான் எல்லாருக்கும் பலம், அசையும் பொருள் அசையா பொருள், உனக்கு எனக்கு உனக்கு பலம் வரம் கொடுத்த பிரம்மதேவருக்கும் பலம் அந்த பகவான் தான், அந்த ஹரிதான் என்று சொல்கிறான். அப்படியா? எவ்வளோ அப்பா நீ உலகத்தெல்லாம் ஜெயிச்சேன்னு சொல்கிறியப்பா, உனக்குள்ளே ஒரு 6 சத்துருக்கள் இருக்காங்களே அவங்கள ஜெயிக்கலையப்பா. 10 திசைகளையும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களாம். ஆனால் இந்த இடத்துல தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ சக்கரவர்த்திகள்லாம் வந்து போயிருக்காங்க இந்த உலகத்தில். எவ்வளோ தேவர்கள் தேவாதி தேவன்லாம் ஆண்டு விட்டு போயிருக்காங்க. ஆனால் கடைசியில் என்னென்னா முக்கியமான விஷயத்தை ஜெயிக்காமல் அவர்கள் கடைசியில் என்னென்னா இறந்து போய்விட்டார்கள். அவர் மோட்சத்தை சேஷத்தை தேடிக்காமல், அதான் மோட்சத்தை அடையாமல் போய்விட்டார்கள். அதுமாதிரி நீ போகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் சொல்கிறப்பான்னு சொல்கிறார். தஸ்யூன் புறா, உனக்குள்ள திருடர்கள் போல ஒளிந்து கொண்டு இருக்கிற சத்துக்கள் உனக்குள்ளவே இருக்கிறாங்க. தஸ்யுன் புறா ஷன்ன விஜித்யலும்பதோ மன்யந்து ஏக ஸ்வஜிதோ திசோ தச. 10 திசைகளையும் ஜெயிச்சுட்டு நிறைய பேர் கொக்கரிச்சு கச்சல் எத்தனையோ ராஜாக்கள் போயிட்டாங்கப்பா மோட்சத்தை அடையாமல், உண்மையான ஆத்மலாபத்தை தேடிக்காமல் போயிட்டாங்க. அதுமாதிரி நீயும் போகக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா தஸ்யுன் புறா ஷன்ன விஜித்யலும்பதோ மன்யந்த ஏகே ஸ்வஜிதா திசோதச ஜிதாத்மனோக்ஞஸ்ய சமஸ்ய தேகினாம் சாதோ ஸ்வமோக பிரபவா குதப்பரே. அப்போது உனக்குள்ளே ஒரு 6 சத்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே எங்கடா அந்த சத்து அப்படின்னு சொல்லிட்டு சோடா கத்தி வருன்னானா. அப்படி கோபப்பட்ட அந்த சத்துக்களை கண்டுபிடிக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 சத்துக்களுப்பா. இதை ஜெயிக்காமல் நீ உலகத்தில் எந்த சத்துக்களை ஜெயித்தாலும் ஜெயிச்சவனாக மாட்டேன். அப்போனா சத்ருவே இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் உனக்கு சத்ருன்னு ஜெயிக்கணும்னு தோணால் உனக்குள்ளே வருது பாரு அந்த காமம், குரோதம், இதான் சத்ருவே, பெரிய சத்ருவே. வெளியில் சத்ருவே இல்லாமல் நீ சத்ருன்னு சொல்லுங்கிற. வெளியில் யாருமே சத்ரு கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற இந்த தீய குணங்கள் தான் சத்ரு. இந்த மனசு தான் பெரிய சத்ருவே. அந்த மனசு யார் காமக்குரோதம் ஜெயிச்சிட்டாங்களோ அந்த மனசை நண்பனாயிடுவான் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா? அதான் உண்மையானது. அவர் திருடர்கள் போல இருந்து கொண்டு நாமளே தீங்கு அழிக்கத்து கொண்டு இருக்கார்கள். நமக்குள்ளே திருடர்கள் போல் உள்ளே ஒளிஞ்சிருக்காங்களாம். தஸ்யுன் புறா ஷன்ன விஜித்ய லும்பதோ மன்யந்த ஏக ஸ்வஜிதா திசோதச. 10 திசைகளும் ஜெயிஷ்டன் கொக்கரிச்சிருக்காங்க எவ்வளோ ராஜாக்கள். கடைசியில் என்னென்னா அப்படியே சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆத்மாவை ஜெயிக்க பார்ப்பாங்க. அவங்கள் தான் வெளியில் என்னென்னா இந்த உடல் எடுத்தவங்க தேகினம் எடுத்தவங்களை யாருமே சத்ருவாக நினைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் என்னென்னா அவர்கள் உண்மையிலேயே சத்ரு யாருன்னு தெரிஞ்சவங்க அவங்க. ஏன்னா அவங்களாம் சாதுக்கள். இதுதான் மோகத்தை உண்டாக்கிண்டு வெளியில் சத்ருக்கு நம்மளை காண்பிச்சுட்டு இருக்கிறதே. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த திருடன் போல் இருக்கக்கூடிய அந்த சத்ருக்கள் தான் வெளியில் இருக்கிறவங்கள சத்ருக்களாக காண்பிக்கிறது. அந்த மனசு தான் முதல் சத்ருவே. அது காண்பிக்கிறது பார்த்தியா, சத்ருன்னு காண்பிக்கிறது பார்த்தியா, அந்த மனசு தான் முதல் சத்ரு. இது சாதுக்கள் உணர்ந்ததுனால என்ன பண்ணுங்க, அந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இதுதான் மோகத்தை உண்டு பண்ணி நாமளை வெளியில் சத்ருக்கள் இருக்கிற மாதிரி நம்மளை காண்பிக்கிறது இந்த மனசு. அது முதல் புரிஞ்சு ஸ்வமோக பிரபவா குதப்பரே அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி எல்லாரையுமே சமமாக பார்க்குற சாதுக்களுக்கு இந்த மோகம் உண்டாகிறதில்ல. யாரையுமே எல்லாரையும் சாதுக்களுக்கு எல்லாருக்குள்ளும் பரமாத்மாவை பார்க்குறவங்களுக்கு இந்த சத்ருக்கள் யாரை சத்ருன்னு நினைப்பாங்க? யாரையும் சத்ருவாக நினைக்க மாட்டாங்க. இது மூடர்கள் தான் இது மாதிரி சத்ருக்களை, அதான் மூடர்கள் தான் அது மாதிரி மனசை ஜெயிக்காமல் வெளியில் சத்ருக்கள் இருக்காங்க, வெளியில் சத்ருக்கள் இருக்கிறாங்கன்னு வெளியில் சத்ருக்களை தேர்க்கிறார்கள். அதனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த 6 சத்ருக்களை ஜெயிச்சுட்டா உனக்கு சத்ருவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறார் பிரகலாதன். அப்போ தான் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒரு புள்ள அப்பாவுக்கு உபதேசம் பண்ண கோவம் வராதா? உடனே அப்படி ஒரு கோவம் வந்துடுச்சு. என்ன போய் அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு எல்லாமே கட்டுப்பட்டு இருக்காங்க, 3 லோகனும், இந்த தம்மத்தம் பையன், இந்த 5 வயசு பையன் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறானே. உடனே கோவம் வந்துச்சு பயங்கரமாக. அதுவும் அசுரர்களுக்கு நல்ல விஷயம் சொன்னால் எடுத்துவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க, பயங்கரம் இன்னும் அதிகமாக சீருவாங்க. வியக்தன்துவம் மர்த்து காமோ அசி, நிச்சயமாக நீ மரணம் அடையணும்னு ஆசைப்படுற கண்டிப்பாக. அதனால தான் ஐயோ அதிமாத்திரம் விகத்தசே முமுஷுணம் ஹி மந்தாத்மன்னு நனு ஸ்யூர் விப்ளவா கிரக. அதனால தான் இது போல் உன் பேச்சுக்கள்லாம் பார்த்தா சாக போகிறவனுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும். முமுஷுணம்னா சாக போகிற, அதான் சாக அதான் சாக போகிற நேரம் அப்படின்னு அர்த்தம். சாக போகிறவர்கள், அந்த சாக போகிறவருடைய பேச்சு மந்தாத்மனை மந்த புத்தி படைத்தவனே இப்படி தான்ப்பா இருக்கும் சாக போகிறவனுடைய பேச்சு. அதனால் நீ அப்படி பேசுகிற நீ, அதனால் உன்னுடைய பேச்சானது இப்படி பெணத்தலாக இருக்குது. அதனால் சாக போகிற, நிச்சயமாக நீ சாகணுன்னு விரும்புகிற போல் இருக்கு. அதனால் தான் இவ்வளோ திமிராக பேசுகிற அப்படின்னு இரண்யகசிபு கொக்கரிக்கிறான். எஸ்பயா மந்த பாக்கியோக்தோ மதஞ்சோ ஜெகதீஸ்வரஹா, மந்த பாக்கியம் படைத்தவனே சீக்கிரமாக நீ சாக விரும்புகிறாய். அதனால் என்னை விட ஒரு ஈஸ்வரன், இன்னொரு ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்கிறியே, அவன் எங்கே கோசோ அப்படின்னா எங்கே இருக்கிறான் அவன்? அவன் சொல்கிற சர்வத்திர திருஷ்யதே, அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் சொல்லுப்பா, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன். அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருக்க கிடையாது. அவன் சர்வத்திர திருஷ்யதே, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறானப்பா அவன். அப்போ சொல்கிறார், எஸ்துவயா மந்த பாக்கியோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரஹா, என்னை விட ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான்னா அது யார்? குவாசோ எதி சர்வத்திர கஸ்மாத்து. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னா அப்போ இந்த தூண்கள், என்னால் கட்டப்பட்ட இந்த தூணில் ஏன் இல்லை அப்படின்னா, ஸ்தம்பே என்ன திருஷ்யதே, இந்த தூணில் ஏன் என்னால் பார்க்க முடியலன்னு. அப்பா திருஷ்யதே இருக்கிறான்ப்பா, என் கண்ணுக்கு தெரியலானப்பா. திருஷ்யதேன்னு தெரியலான்னு அர்த்தம். அப்போ என்ன திருஷ்யதே, என் கண்ணுக்கு தெரியலையே, உன கண்ணுக்கு தெரியலன்னு நான் என்னப்பா பண்ண முடியும்? என்னுடைய கண்ணுக்கு நல்லா தெரியலன்னா பகவான் சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் தெரியலாம் பார்ப்பா அப்படின்னு. திருஷ்யதே அப்படின்னு சொல்கிறான். அடே பயலே, எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன், உனக்கு தெரியுதுன்ற, இந்த தூணில் தெரியலான்ற, என் கண்ணுக்கு தெரியலன்ற, என்ன திருஷ்யதேன்ற, நீ திருஷ்யதே தெரியுதுன்னு சொல்கிற அப்படின்னா இந்த தூணை ஓங்கி குத்துவேன். அப்படி நீ சொல்கிற அந்த பரம்பொருள் வராமல் போனால் உன்னுடைய தலையை இந்த கத்திக்கு இரையாக்கிடுவேன், ஜாக்கிரதை. சோகம் விகத்தமானஸ்ய சிர காயத் ஹராமிதே ஓபா ஏத ஹரிஸ்துவாத்திய எஸ்தோ சரணம் ஈப்சிதம். எந்த பகவான் சரணம் ஆசைப்படுகிறா அந்த பகவான் காப்பாற்றுறான பார்க்கலாம். புரியுதான்? அதனால் நீ சொல்கிற அந்த பொருள், நான் தூணை பழப்பேன், அந்த தூணை பழந்த உடனே அந்த தூணை குத்துவேன், அந்த தூணை குத்துனவுடனே நீ சொல்கிற அந்த பொருள் வரலன்னா உன் தலையை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சோகம் விகத்தமானஸ்ய சிர காயத் ஹராமிதே கோபா ஏத ஹரிஸ்துவாத்திய எஸ்தே சரணம் ஈப்சிதம். இப்படி திட்டி அவனை பல கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டினானோ அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல சுகாச்சாரியார். ஒரு பாகவத நிந்தைனையே எப்படி சொல்ல முடியாது. ஒரு பாகவத அபச்சாரம், பாகவத நிந்தைகளை சொல்லக்கூடாது. அதனால் பாகவத நிந்தைகளை சொல்ல மனசு வரல சுகாச்சாரியர். அதுபோல் அவன் கெட்ட வார்த்தைகளை நிந்திச்சான் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஏவன் துருக்தைர் முகுர் அர்த்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம். இவன் யார்? பிரகலாதம் மகாபாகவதனா. ஆனால் இவன் எப்படிப்பட்டனா மகா அசுரனாகிய இவன் மகாபாகவதனாகிய அவனை அப்படி தவறான வார்த்தைகளை நிந்திக்கிறான். கர்க்கம் பிரகிருத்தியோத்பதிதோ பராசனாத்து. அப்போ ஆசனத்திலேருந்து அப்படியே கத்தியும் கேடயத்தையும் தூக்கின்னு அப்படி சுழட்டி கொண்டு எகிரி குதிச்சானா. சிவந்தன ஸ்தம்பம் ததாடா அதிபல ஸ்வமுஷ்டினா, அந்த தூணை ஓங்கி குத்தினானா. கொஞ்சம் அதிக பலத்தோடு குத்தினான, ஓங்கி முஷ்டினா. அவ்வளோ பலசாலி, அந்த தூணே பழக்கிற அளவு குத்திருக்கான் அவன் அந்த தூணை. ஆனால் இப்போ பாருங்கள்,
ததைவ தஸ்மின் எனதோ அதிபீஷணு பபுவ ஏன அண்ட கடாகம் அஸ்புடம். அந்த குத்தில் அந்த தூணை புழக்கும்போது அண்ட கடாகலாம் வெடிக்கிற மாதிரி ஒரு பெரிய சப்தம் கேட்டதாம். ததைவ தஸ்மின் எனதோ அதிபீஷணு பபுவ ஏன அண்ட கடாகம் அஸ்புடம். எம் வை ஸ்வதிஷ்ணியம் உபகதம் துவஜாதயா சுத்வா ஸ்புதாமாப்தியம் யங்க மேனிரே. அப்போ தன்னுடைய பிரம்மாதி தேவர்கள்லாம் தங்களுடைய லோகங்களுக்கு அழிவு ஏற்பட்டதோ. ஆஹா, என்ன இப்படிப்பட்ட சதங்கள், உலகமே வெடிஞ்சு போச்சா, உலகமெல்லாம் அண்ட கடங்களாம் வெடிக்குதான், என்ன ஆகுது தெரியலையே, நம்ம உலகம்லாம் அழிஞ்சிடுமா அப்படின்னு பயந்தாங்களாம் பிரம்மாதி தேவரெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் வந்து தான் அந்த தூணை பழக்கும்போது. ஏன்னா அந்த தூணை பழந்துட்டு யாரக்கூடியார் சாக்ஷாத் நரசிம்ம பகவான் இல்லையா, அதனால் ச விக்ரமன் புத்திர வதேப்சுரோஜசா நிசம்ய நிக்ராதம் அபூர்வம் அற்புதம். இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ரூபமானது, அற்புதமான ரூபமானது தோன்றினதுதான் அந்த தூணிலிருந்து. புத்திரனை வதம் செய்வதற்காக வந்தான் இல்லையா, கொக்கரிச்சான் இல்லையா, அந்த தூணை குத்தினான் இல்லையா, அந்த தூணில் பார்த்தா மகா பிரகாசமாக. அந்த சபாயம் ந ததர்ஷ தத்பதம் விதத்ர சூரியன சுராரியூதபாக. அந்த சூரியன் போல மகா பிரகாசமாக அங்கே சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அந்த சபையில் பகவான் நரசிம்மாவதாரம் தோன்றினார். அந்த சபாயம் ததர்ஷ தத்பதம் விதத்ர சூரியன சுராரியூதபாக. ஒரே வெளிச்சமாக எடுத்து அந்த இடத்துல பகவான் பிரத்யட்சமாக தோன்றுகிறார். அப்படியே அற்புதமான ரூபத்தை பார்த்தானோ. அந்த சபாயம் ததர்ஷ தத்பதம் விதத்ர சூரியன சுராரியுதபா அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, அந்த ஸ்வரூபம் வந்து என்னென்னா அத்தியுதமான அந்த ரூபம், அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த சபாயம் ததர்ஷ தத்பதம், அதாவது புத்திரனை வதம் செய்வதற்காக எகிரி குதிச்சு ஓடியாந்தான். அந்த கத்தியை சொல்லிட்டு கேடயத்தை சொல்லிட்டு ஓடியாந்து என்னென்னா சபையில் அந்த தூணை குத்தின போது அதில் ஒரே மகா பிரகாசமாக இருந்தது. அப்போது விதத்தில் யூஜன்ய சுராரியூதபாக. அப்போது அந்த அசுரர்கள்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சிம்மநாதத்தை கேட்டு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. இரண்யகசியமாக ஆச்சரியப்பட்டான். ஒரே என்ன இப்படி சத்தம் கேட்குது இந்த தூணை பழக்கும் போது அப்படின்னு. தூணை பழந்துட்டு அந்த நரசிம்மாகாரமாக பகவான் காட்சியளிக்கின்றார். சத்தியம் விதாடும் நிஜவித்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः. வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்ய அத்தியுதம் ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த சபையில் பார்த்தானாம் மனுஷன் இல்லாமல் மிருகம் இல்லாமல், கழுத்துக்கு கீழே மனுஷ உடல், கழுத்துக்கு மேலே சிம்ம முகமாம். அப்படி நூற்றுக்கணக்கான கரங்கள் உடையவராக, நூற்றுக்கணக்கான கைகள், 5 விரல்களாம், அவைகளில் வந்து கூர்மையான நகங்களாம். அதில் நூற்றுக்கணக்கான கைகளில் பலவிதமான வஜ்ராயுதம் போன்ற ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறாராம் பகவான். அப்போது எதுக்காக பகவான் தூணை பழந்துட்டு வந்தாருன்னா, சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அவன் கத்தியத்தில் உரியன் ஓடியாந்தானே, உன்னை அந்த தூணில் ஓங்கி குத்துவேன், நீ சொல்கிற அந்த பொருள் வரலன்னா உன் தலையை வாங்கிடுன்னு சொன்னானே, அதனால் அந்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்தானா, அதுக்காக வரலையாம் அவனுடைய. ஏன்னா மலையிலேருந்து கீழே தள்ளும்போது பகவான் வந்து காப்பாற்றலை, புரியுதா, அவனுடைய பக்தியை அவனை காப்பாற்றிச்சு. அவனுடைய பலத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் அப்படியேப்பட்ட பரம பாகவதன், அவன் பக்தியை அவனை காப்பாற்றும். அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் பகவானுடைய பலத்தினால் நினச்சா காப்பாற்றிடுவார். அதுக்கு பகவான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எதுக்காக இப்போ வந்தோன்னா, பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு வரலையா, பிரகலனுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக பகவான் தோன்றினாராம். சத்தியம் விதா நிஜபிருத்திய பாஷிதம், உண்மையான பக்தனுடைய வாக்கு சத்தியமாக்கிறதுக்காக பகவான் என்ன வேணால் செய்வான். அப்படி நரசிம்மாகாரமாக வந்தானாம். ஆனால் தூணில் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா தூண்கள்லேயும் இருந்தாராம். அப்போ பகவான் பார்த்தா எந்த தூணை ஓங்கி குத்துவான்னு தெரில. அப்போது என்னென்னா, நரசிம்மா வந்து பகவான் வந்து கர்ப்பவாச துக்கத்தை அனுபவிச்சாராம். எல்லா அவதாரங்களும் பார்த்தா என்னென்னா, அவதாரம் பண்ணுறது ஈஸி, ஆனால் பார்த்தா பின்னாடி போகக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தா காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நரசிம்மர் அவதாரம் மட்டும் எப்படி என்னென்னா, அவதாரம் பண்ணுறது தான் கஷ்டப்பட்டாராம் பகவான். எந்த தூணில் பொழப்பான்னு தெரியலையே, எந்த தூணில் பொழந்தாலும் உடனே ஓடியாந்துடணுமே அப்படின்ட்டு ரெடியாக இருந்தாராம். எல்லா தூண்லேயும் பகவான் வியாபிச்சிருக்காரு. அதனால தூண் மேலே சாயாதுன்னு சொல்லுவாங்க. தூணில் நரசிம்மம் இருக்குது அப்படின்னுவாங்க. ஆனால்
அப்போ என்னாச்சு, ஆனால் அந்த தூணை பிளந்தவுடனே பகவான் நரசிம்மாகாரமாக வந்தான் இல்லையா. அதான் அத்தியுதம் ரூபம் உத்வகம். அதான் சொல்கிறார் அபூர்வம் அத்தியுதம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. சாரி, ரூபம் அற்புதம். கரெக்ட் சார், இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அத்ருஷ்யம் அத்தியுதம் ரூபம் உத்வகன்னு அற்புதம் தான் சொல்லி கிருஷ்ணாவதாரமே. ஆனால் எங்கள் நரசிம்ம அவதாரம் வந்து என்னென்னா அத்தியுதம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரமாவது வசுதேவர் தேவிக்கு மகனாக பிறந்தார், அவர் பிறந்து வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அது அற்புதம். வரும்போதே சங்கசக்கரத்தோடு வந்தார். ஆனால் அவர் பிறப்பு வந்து சாதாரண ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து வந்தது நல்லா தெரியுது. ஆனால் ஒரு நரசிம்ம அப்பா நரசிம்ம அம்மா அவங்க வயிற்றில் தோணலை. நரசிம்மமூர்த்தி ஒரு தூணை பிறந்து தான் அப்படியே தோன்றினார். பிறந்து வளரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நரசிம்மாகரமாக அப்படியே வந்துட்டார். அதனால தான் இது அத்தியுதமாக. இது கிருஷ்ணாவதாரத்தோடு ஒரு படி மேலே சொல்லப்பட்டிருக்கு இங்கே நரசிம்மாவதாரத்துக்கு. அத்தியுதம் ரூபமுத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த ஸ்தம்பத்திலேருந்து தூணை பிளந்துட்டு பகவான் வந்தானா சபையில், மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல், அப்படி தெற்றி பல்லுடன் கூடிய தாடி, அப்படி பெரிய தாடி வைத்து கொண்டு இருக்கிற சிம்ம முகமாக, கண்கள்லாம் அப்படி இப்படி சுழட்டி கொண்டு இருக்கிறார். நாக்கு பார்த்தா கத்தி மாதிரி சுழண்டு கொண்டு இருக்கிறது. தெற்றி பற்கள், பெரிய தாடி கொண்டவராக இருக்கார். மூக்கு பார்த்தா மலையினுடைய குகை ஓட்டைகள் போல் இருக்குதா மூக்கானது. அதே போல் சங்கு போன்ற அவருடைய கழுத்து மேல் தூக்கப்பட்டதாக இருக்குதான் அவருடைய காதானது. அவருடைய கழுத்து வந்து நல்லா பெருத்து காணப்படுகிறதாம். அப்புறம் நூற்றுக்கணக்கான கரங்கள் கொண்ட விசாலமான மார்பு படைத்த அப்படி ஆகாசத்தை அளவிய அப்படி பிரம்மாண்டமான ரூபமாக காட்சியளிக்கிறார். கழுத்துக்கு மேலே வந்து சிம்ம முகமாம், கழுத்துக்கு கீழே வந்து மனுஷ உடலாம். இப்படி மஞ்சள் பட்டாடி அணிந்து கொண்டு நூற்றுக்கணக்கான கரங்களோடு அப்படி பகவான் காட்சியளிக்கிறார். எதுக்காகனா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அந்த பிரகலாதுடைய வார்த்தை சத்தியமாகத்துக்காக பகவான் வெளிவந்தாராம். என்ன வார்த்தை சொல்லணும், எல்லாத்துலேயும் பகவான் வியாபிச்சிருக்கான்னு சொல்ல. வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனாக, எல்லாருக்குள்ளும் பகவான் இருக்கிறான், எல்லாத்துக்குள்ளே வியாபிச்சிருக்கான். அப்போ தூணில் இருக்கானான்னு கேட்டால் தூணில் ஏன் இல்லை, தூணில் தெரியிறானே அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லா இடத்துலையும் தான் வியாபிச்சிருக்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே பகவான் காட்சியளித்தான் நரசிம்மாகாரமாக. சரி, சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ அகிலேஷு சாத்மனகா. இதுக்கு பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதாவது சனகாதி முனிவருடைய வாக்கு சத்தியமாக்கத்துக்காகவும் பகவான் அவதாரம் பண்ணணும். ஏன்னா அவரும் நிஜபிருத்தியர்கள் ஆகிய சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்கள் தான் சொல்ல 3 ஜென்மத்தில் திரிபி ஜென்மகி, 3 ஜென்மாவில் நீங்கள் சீக்கிரமாக வைகுண்டத்தை வந்து அடைவீர்கள் அப்படின்னு அசுர பிறப்பின்னு சொன்னேன். அந்த 3 ஜென்மம் முடியணும் இல்லையா, அது முடியணும்னா சனகாதி முனிவர் வாக்கு பலிக்கணும்னா அப்போ பகவான் சீக்கிரமாக வந்து அவங்கள வதம் பண்ணணுமே, அதுக்கு வேண்டி பகவான் தோன்றினாலாம். அதனால் சனகாதி முனிவர்களுடைய வாக்கு சத்தியமாகத்தான் தோன்றினாலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்திரன் வந்து கயாது அபகர்ஷிட்டு போகும்பொழுது என்ன சொன்னான், இவன் யாராலையும் கொல்லப்பட முடியாதவன், ஏன்னா பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவன் என்ற நாரதுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு சத்தியமாகத்துக்காக பகவான் தோன்றினாராம். ஏன்னா இவன் வந்து சொட்டகத்தியத்தை வதம் பண்ண நினைக்கிறான், ஆனால் இவன் வதம் பண்ண முடியாதவன். இவன் வதம் பண்ணப்படுவன் தான், இதை வதம் பண்ண நினைக்கிறவன் தான் வதம் பண்ணப்படுவான். அதுக்கு வேண்டி நாரதுடைய வாக்க சத்தியமாகத்துக்காக பகவான் அவதரித்தாராம். அது மட்டும் இல்லை, ஹிரண்யகசிபே சொல்லியிருக்கான், ஒருவேளை இவனால் தான் எனக்கு மரணம் ஏற்படுமோ அப்படின்னு சொன்னான் இல்லையா, அவனும் ஒரு அவதார புருஷன் தானே. அப்போ இவனால் தான் எனக்கு மரணம் ஏற்படுமோ, ஒருவேளை இவனால் தான் எனக்கு மரணம் ஏற்படுமோ அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த வாக்கு சத்தியமாகத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணாராம். ஆமாம், பிரகலாதனால் தான் அவனுக்கு மரணம் ஏற்பட போகுது ஹிரண்யகசிபு, அந்த வாக்கு சத்தியமாகத்துக்காக அவதாரம் பண்ணானாம். அது மட்டும் இல்லை, ஆயுஷ்மன் அப்படின்னு அவன் தான் ஆசீர்வாதம் பண்ணான், அவதார புருஷன் இல்லையா. அந்த ஆயுஷ்மன் அந்த வாக்கு சத்தியமாக்கத்துக்காகவும் அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ ஆயுஷ்மன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ அவனையே நீ வதம் பண்ணா எப்படி, பிரகலாதனை அவன் தீர்க்காயுஷாக இருக்கணும்னா அவன் உன்னை வதம் பண்ணி ஆகணும். அதுக்காக வேண்டி பகவான் நரசிம்மாகாரமாக தோன்றினாராம். அப்படி இன்னும் பல வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பகவானே வாக்கு கொடுத்துருக்கான், நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் அப்படின்னு. அந்த வாக்கு பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கான் இல்லையா. அதுபோல் பகவத்கீதை இப்போ தோன்றது கிடையாது, ஆரம்ப காலத்தில் விவஸ்வானுக்கு சொன்னதாச்சு. அதனால் என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் அப்படின்ற வாக்கு சத்தியமாகத்துக்காகவும் பகவான் தோன்றினாராம். அதனால் சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்தேஷம், நிஜபிருத்திய உண்மையான பக்தனுக்கு கொடுத்த அர்ஜுனுக்கு கொடுத்த அந்த வாக்கு சத்தியமாகத்துக்காகவும் தோன்றினார். அப்படி அர்த்தம். நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிகி, சத்தியமணி சொல்லு அப்படின்னு. அதனால் இத்தனை காரணங்கள் சொல்லப்படுகிறது. சத்தியம் விதாதும்
நிஜபிருத்திய பாஷிதம் உண்மையான பக்தர்கள் வாக்கு சத்தியமாக்கத்துக்காக பகவான் தோன்றினாராம். வியாப்திம் ச பூதேஷ அகிலேஷ சாத்மனः அதிருஷ்ய அத்தியுதம் ரூபமுத்பகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இப்படி இது என்ன விசித்திரமாக இருக்கே, இது மிருகம் இல்லாமல் மனுஷம் இல்லாமல் இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே கிடையாது. பிரகலாதனுக்கு தேங்க்ஸ் சொன்னானாம். நல்லா புரிஞ்சுங்க. ஹிரண்யாக்ஷனுக்கு யாருன்னா நாரதர் தான் பகவானை காட்டி கொடுத்தார். வராகமூர்த்தி அவர் பூமி திருடின்னு போகிறான் பார் அப்படின்ட்டு. அப்போது வராகமூர்த்தி இடத்துல போய் சண்டைக்கு போனான் ஹிரண்யாக்ஷன் தம்பிக்கு குருநாதர் காட்டி கொடுத்தாரு. அண்ணனாகி ஹிரண்யகசிபுக்கு சிஷ்யன் காட்டி கொடுத்தாரு. இந்த தூணில் தெரியலான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தாரு. அப்போது நரசிம்மர் காட்டி கொடுத்ததுன்னா பிரகலாதன் தான் ஒரு குரு தான் காட்டி கொடுக்கணும் பகவானை காட்டி கொடுத்தார். அப்போது பிரகலாதனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே ஹிரண்யாக்ஷிபு என்ன பண்ணான், உடனே இது என்ன விசித்திரமான ரூபமாக இருக்கிறதே, நாயும் மிருகம் நாபி நரோ விசித்திரம் அஹோ இதேதன் மிருகேந்திர ரூபம், மனுஷனும் மிருகம் கலந்த ரூபமாக இருக்கிறது, இது என்னன்னு சொல்லிட்டு மீமாம்சமானசிய இப்படி விசாரித்து கொண்டு இருக்கும்போது அகிருத நிருசிம்ம ரூப ஸ்ததலம் பயானகமம் பிரதுத்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புர சடாகேசர ஜும்பிதானனம். அப்படி பயங்கரமான நரசிம்மகாரமாக பகவான் காட்சியளிக்கிறார் சந்தியா காலத்தில். அப்படி எப்படின்னா சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் போல் சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வெள்ளையாக இருக்கும், சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அது மாதிரி அந்த தாடிகள்லாம் அந்த தாடியெலாம் அப்படி இருந்து தான் யாருக்கு, நரசிம்மமூர்த்திக்கு அப்படி காட்சியளிக்கிறார் பகவான். தெற்றி பற்களோடு கூடிய கைகளில் நகங்களோடு கூடிய அப்படியேப்பட்ட நூற்றுக்கணக்கான அசுரர்களை குத்தி கிழிக்கின்ற அப்படியேப்பட்ட வஜ்ராயுதம் போன்ற பல விதமான ஆயுதங்களை தரித்திருக்கின்ற அப்படி நரசிம்மகாரமாக பிரம்மாண்டமான ரூபத்தோடு பகவான் காட்சியளித்தார். அதற்கு பிறகு இவன் என்ன பண்ணால் வாலியும் கேடயத்தும் கதாயுதத்தை தூக்கின்னு ஓடினானான் யாரை, நரசிம்மரை அடிக்கிறதுக்கு ஹிரண்யகசிபு. அப்படி அந்த நரசிம்ம ஜோதியிலே மறைஞ்சு போயிட்டானா, அப்போவே காணாமல் போயிட்டானா. அவளை மறுபடியும் என்ன பண்ணுறா, அவருடைய பிடியில் பிடிக்கணும்னு நினச்சா அவர் நரசிம்மகாரன் சும்மா விளையாடுறாரு. கருடம் பாம்பு பிடிக்கிற மாதிரி அப்படி பிடிக்கும் போது டக்குன்னு விட்டுறாரு, 1 மினிட் தான் விடுறாரு, சும்மா விளையாட பிடிச்சா ஒரே படியாக பிடிச்சிடுவார், சும்மா விளையாடு அவன் கூட யுத்தம் பண்ணணுன்ட்டு. அப்போ டக்குன்னு அவன் நழுவி என்ன பண்ணுறான், அந்த கருடம் பாம்பு பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி பிடிச்சவொடனே டக்குன்னு நழுவி என்ன பண்ணால் டபாஞ்ச மறுபடியும் அந்த கதாயத்தை விட்டு கத்தியும் கேடயத்தையும் எடுத்துக்கின்னு வாழை சுழட்டி பகவானை வதம் பண்ணுறதுக்கு பார்க்குறான், பகவானுக்கு சண்டை போட பார்க்குறான். பகவான் பார்த்தார். அப்புறமா இப்போ பாம்பு எலியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டார் அவனை. அப்படி அட்டகாசம் பண்ணின்னு அப்படி வரும்போது பகவானும் அட்டகாசம் பண்ணுறார், பயங்கரமாக கர்ஜிக்கிறார், அண்டகடங்கள்லாம் வெடிக்கிற மாதிரி பயங்கரமாக கர்ஜிக்கும் போது அந்த ஹிரண்யகசிபு டக்குன்னு ஒரு எலி பாம்பு கப்புன்னு பிடிக்கிற மாதிரி வாயில் பிடிக்கிற மாதிரி டக்குன்னு அவனை பிடிச்சிட்டார். கைகளால் அவனை பிடிச்சி ஆள்தான் உள்ளம் இல்லாமல் வெளியும் இல்லாமல் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் உள்ளம் இல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசப்படியில் ஆகாசம் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் மடியில் நடுத்தரமாக மடியில் அப்படி பகவான் அவனை வதம் பண்ணுற துவாய் விஸ்வக்ஸ்புரந்தம் கிரகணாதுரம் ஹரிர் வியாலோ யதா ஆகும் குலிக்ஷதத்வச்சம் துவாயூர ஆபத்திய ததாலையா நகைர் யதாகிம் கருடோ மகாவிஷம். அப்போது பகவான் என்ன வரம் கேட்டிருந்தான், அவன் மேலே ஆகாசம் சாப்பிட பூமியில் சாகக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா, அதனால் வாசப்படியில் போட்டுட்டார். உள்ளவும் சாகக்கூட வெளியும் சாகக்கூடாது, அதான் வாசப்படியில். ஆகாசம் இல்லை பூமியும் இல்லை, தன்னுடைய மடியில் கடத்திட்டார். அதே சமயத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை, சந்தியா காலத்தில் மனுஷனும் இல்லை மிருகம் இல்லை, மனுஷனும் சாப்பிட மிருகங்களும் சாப்பிட, மனுஷனா மிருகமாக பகவான், அதனால் நரசிம்மனாக பகவான் காட்சியளிக்கிறார். நரமிருகமாக நரசிம்ம பகவான் காட்சியளிக்கிறார். ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது, நகங்களால் அவன் மார்பில் குத்தி கிழிச்சு அப்படியே பாய்ச்சி மலமல நான் மார்பை பழக்கிறார். அதில் ரத்தமானது பீரிட்டு அடிக்கிறது, அந்த தாடியெல்லாம் ரத்த கரையாக படிஞ்சு போச்சான் அவருடைய தாடியெல்லாம். அவர் தாடியெல்லாம் அந்த ரத்த கரையாகி போச்சான். மார்பு மடியில் வச்சா மார்பை பிளக்கும்போது அந்த ரத்தம் பீரிட்டு அடிச்சு தான் அந்த ரத்த கரையோடு தோய்ந்த முகத்தோடு காட்சியளிக்கிறார் நரசிம்ம பகவான். அப்படியான வதம் பண்ணார். இருதயத்தை எதுக்காக கீழ்ச்சி பார்த்தாருன்னா, எங்கேயாவது ஹரிபக்தி கொஞ்சமாவது இருக்கான்னு பார்த்தாராம், இல்லையா, அவள் தான் அவனை ஒரு உதவிட்டார், கீழே போய் விழுந்தான். அப்போ மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் நகத்தினாலே குத்தி அவனை வதம் செய்தார். இப்படியாக அவன் கேட்டுக்கொண்ட வரத்துக்கு இணங்க அப்போ பிரம்மதேவருடைய வார்த்தையும் சத்தியமாக்குவதற்காக பகவான் தோன்றினார். பிரம்மதேவர் என்ன வரம் கொடுத்தாரோ அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை வதம் செய்தார். வதம் செய்த உடனே தேவரெல்லாம் அப்சரஸ்திரிகள்லாம் பூ மாதிரி பொழிகிறாங்களாம் நரசிம்மமூர்த்தி மேலே.
பிரகர்ஷ வேகோத் கலிதானனா முகுகு பிரசூன வர்ஷிர் வவுருஷு சுரஸ்திரியா. ஆகாசத்தில் தேவர்கள் அப்சஸ்திரிகள்லாம் வந்து பூமாரி பொழிந்தார்களாம். நெசம்பிய லோகத்திரைய மஸ்தகஜ்வரம் தமாதி தைத்தியம் ஹரிணா ஹதம் ருதே. இப்படி யுத்தத்தில் நரசிம்மருக்கும் ஹிரண்யகசிபு அந்த யுத்தத்தில் அந்த ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டது பெரிய தலைவலியாக இருந்தான் அவன் 3 லோகத்துக்கும். நிசம்பிய லோகத்திரைய மஸ்தகஜ்வரம் ஆதி தைத்தியனாகிய ஆதி அசுரனாகிய அந்த ஹிரண்யாக்ஷன் ஹரிணா ஹதம் நரசிம்மரால் கொல்லப்பட்டான். அந்த சந்தோஷத்தினால பிரகர்ஷ வேகோத்து கலிதானனா முகுகு பிரசூனவர்ஷிர் வவுருஷு ஸ்துரஸ்திரியா. தேவர்களும் அந்த அப்சஸ்திரீகள்லாம் பூமாரி பொழிந்தாங்களாம் நரசிம்மமூர்த்தி மேலே. அந்த நரசிம்மர் மேலே பூமாரி பொழிந்தாரலாம். ஆனால் நரசிம்மன் சாந்தி அடையலை, பயங்கரமாக கர்ஜிக்கிறார், அட்டகாசம் பண்ணுறார். அதுதான் எல்லாரும் தேவரெல்லாம் விமானங்கள் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அங்கங்கே விமானத்தில் ஆகாசத்தில் அப்படியே எட்டக்கு நின்று நமோ நமக நமோ நமோன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். யாரெல்லாம் வந்தாங்கன்னு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு, அங்கே யாரெல்லாம் வந்தாங்கன்ட்டு. தத்ரோ உபபிரஜ்ய விபுதா பிரம்மேந்திரா கிரிஷாதய. பிரம்மதேவர், இந்திரன், சிவபெருமான் இவர்களை முதலாக கொண்ட எல்லாமே வந்தாங்களாம். ரிஷிகள் வந்தாங்களாம், பித்ருக்கள் வந்தாங்களாம், சித்தர்கள் வந்தாங்களாம், வித்யாதர்கள் வந்தாங்களாம், மகோரகர்கள் வந்தாங்களாம், மனுக்கள் வந்தாங்களாம், பிரஜாபதிகள் வந்தாங்களாம், கந்தர்கள் வந்தாங்களாம், அப்சரர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், வேதாளங்கள் வந்தார்களாம், சித்தர்கள் வந்தாங்களாம், கிண்ணர்கள் வந்தாங்களாம், வேதாளங்கள்லாம் வந்து தான் அங்கே. விஷ்ணு பார்ஷதர்கள் அங்கே வந்தார்களாம், சுனந்தர், குமுதன் முதலான விஷ்ணு பார்ஷதெல்லாம் வந்தாங்களாம் அங்கே. தத்ர உபபிரஜ்ய விபுதா பிரம்மேந்திர கிரிஷாதய ரிஷய பிதர சித்தா வித்யாதர மகோரக மாணவ பிரஜானாம் பதயோ கந்தர்வ அப்சரச்சாரணா யக்ஷா கிம்புருஷாஸ்தாத வேதாள சித்தச்சாரணா சித்தகிண்ணராக தே விஷ்ணு பார்ஷதா சர்வே சுனந்த குமுதாதய. மூர்த்தி பக்தாஞ்சலி புடா தலைமையில கைகூப்பிக்கொண்டு ஆசினம் தீவிர தேஜசம் ஈடிரே நரசாதூல ஹரி நாதி தூர சரா பிரதக்கு தூரக்கு எட்டக்கிருந்தே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்களாம். பக்த அஞ்சலி புடா மூர்த்தி சிரத்து தலைக்கு மேலே கைகூப்பி கொண்டு நமோ நமக நமோ நமக ஜெய 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 ஜெயகாரம் நரசிம்மருக்கு ஜெய நரசிம்ம பகவானுக்கு நமோ நமக அப்படின்ட்டு எட்டக்கிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். எட்டக்கிருந்து நமஸ்காரம் பண்ணுறாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க எல்லாமே. பிரம்மதேவ ஸ்தோத்திரம் பண்ணுறார், ரிஷிகள், ருத்ரன், சிவபெருமான், இந்திரன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அந்த ஸ்தோத்திரத்தினால பகவான் சந்தோஷம் அடையலையாம், இன்னும் பயங்கரமாக கர்ஜிக்கிறாராம், அட்டகாசம் பண்ணுறாராம். அப்படி உட்கார்ந்து தனி இல்லையா. ஹிரண்யகசிபு தான் கொல்லப்பட்டு விட்டானே, கீழே ஒரு உதவிட்டாராம், போய் கீழே விழுந்து கிடக்கிறானே ஹிரண்யகசிபு. அப்போ அந்த குடல் மாலைகள்லாம் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறாராம், ஆந்திரஸ்டஜம் ரத்தம்லாம் பேர் ஹிரண்யகசிபு குடல் மாலைகள் அணிந்திருக்கிறார். அவருடைய ரத்தம்லாம் பூசப்பட்ட திருமேனி உடையவராக பகவான் காட்சியளிக்கின்றார். இப்படி இருக்கும்போது தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் பகவான் சாந்தம் அடையலையாம், இன்னும் கர்ஜிக்கிறாராம், அட்டகாசம் பண்ணுறாராம். அவருடைய நடக்கிற நடையில் அந்த பூமியில் அடிக்கு ஒவ்வொரு அடி வைக்கிற போது மலைகள்லாம் ஆகாசத்தில் கிளம்புதான், பூமியே நடுங்குதான், பூமியில் உள்ள மலைகள்லாம் ஆகாசத்தில் கிளம்புதான். பகவான் அந்த பிடரி மயில நல்லா பெரிய ரூபம் எடுத்து அந்த பிடரி மயில இப்படி சுழட்டி அடிக்கிறாராம். தேவலோக விமானங்கள்லாம் சதறடிக்கப்படுதான், மேகங்கள்லாம் சதறடிக்கப்படுதான், நட்சத்திரங்கள்லாம் சதறடிக்கப்படுதான். அப்படி அந்த பிடரி மயிலை விசிறி அடிக்கும்போது, அந்த பிடரி மயிலை அப்படி உதறும்போது, அப்படி பகவானுடைய கர்ஜனையினால் திக்கஜங்கள்லாம் பிளிர்க்கிறது தான். திக்கஜங்கள்லாம் என்ன தெரியுமா, இந்த 4 திக்குகள் இந்த பூமியை தாங்கி கொண்டு இருக்கிற திக்கஜங்கள் மலை மாதிரி இருக்கும், பெரிய தெய்வீக யானைகள், அவைகள்லாம் பிளிர்க்கிறது தான். அந்த சப்தம்லாம் கேட்குதான். இவருடைய கர்ஜனையினால் சகல லோகம்லாம் நடுநடுங்கி போதான். இவருடைய பார்வையினால் நட்சத்திரங்கள்லாம் ஒளி கொண்டு போச்சான், கிரகங்கள்லாம் ஒளி கொண்டு போச்சான். அப்போ எப்படி இருப்பார் பார், பிரம்மாண்டகரமாக அப்படிப்பட்ட பார்வையுடையவராக இருக்கார் நரசிம்ம பகவான். அப்படி காட்சியளிக்கும் போது அப்படி அசுர கர்ப்பங்கள்லாம் நழுவிச்சான் இவர் கர்ஜிக்கும் போது, அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது இப்படி கர்ஜிக்கிறார், இப்படி அட்டகாசம் பண்ணுறார் நரசிம்மமூர்த்தி. ஆனால் ஹிரண்யகசிபு கொல்லப்பட்ட பிறகு கூட ஒரு ஆத்திரம் அடங்கலை. ஒரு பாகவதனுக்கு அபச்சாரம் பண்ணால் பகவானுக்கு அந்த ஆத்திரம் அடங்கலை. அப்படி அதனால் தேவர்கள்லாம் சுயநலவாதிகள், தங்கள் தேவைக்குன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஹிரண்யகசிபு கொல்லப்பட்ட உடனே நமோ நமகன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதனால் இவர்களிடத்தில் இவங்க பண்ணுற ஸ்தோத்திரங்கள்லாம் பகவான் சந்தோஷம் அடையலை, கோபம் கர்ஜிக்கிறார், அட்டகாசம் பண்ணியிருக்கார். அப்போ தான் என்ன பண்ணுறது, இவரை சாந்த நரசிம்மராக மாற்றணுமே, இவரை சாந்த நரசிம்மராக ஆக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிச்சாங்களாம். உடனே லக்ஷ்மி தேவியை, அம்மா தாயே, பிரம்மதேவருக்கு தாய் தானே மகாலட்சுமி, அம்மா தயவு செய்து போமா, உன் கணவரை நீ சாந்தி பண்ணுமா, இப்படி கர்ஜிக்கிறாரு, ஒரு கோபம் அடங்கலையே, என்ன ஆடுமோ, உலகத்தில் பிரளயம் உண்டாயிடுமோ, பயமாக இருக்குது, உடனே நீ போய் சாந்தி பண்ணுமா அப்படின்ட்டு
மகாலட்சுமியை விடுறாங்களாம். ஆனால் மகாலட்சுமி சொல்கிறாங்களாம், சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவகி, தேவரெல்லாம் அம்மா தாயே போய் உன் கணவரை சாந்தப்படுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்களாம் தேவரெல்லாம். சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவகி திருஷ்பா தன் மகதத்புதம் அப்படி பயங்கரமான அந்த அற்புதமான ரூபத்தை பார்த்த உடனே மகாலட்சுமி சொல்லிட்டாலாம், ஐயோ இது யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுங்க, என் புருஷன் தானா இவர், என் புருஷன் இந்த மாதிரி ரூபத்தை என் புருஷன் இந்த மாதிரி ரூபத்தில் நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாலாம் மகாலட்சுமியே. அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாத்து நோ உபேயாய சங்கீதா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, என் கணவர் தானே சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை பக்கத்து வீட்டு மாமா இருந்தார்னா அப்படின்னு சொல்கிறார் பிரம்மஸ்ரீ சுந்தரமோ சுவாமி. அதனால் கணவர் மாறிடக்கூடாது இல்லையா. அது யாரோ மாதிரி இருக்கார், என் கணவர் மாதிரி இல்லையே அவர், எனக்கு சந்தேகமாக இருக்கே, சங்கீதா அப்படின்னு பதம் இருக்குது, சந்தேகப்படுறாளாம். இதுக்கு முன்னாடி இந்த ரூபத்தை நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, இவருக்கு என் கணவர் தானே எனக்கு இந்த டவுட்டாக இருக்குது, அதனால் நான் போக மாட்டேன்ட்டு மகாலட்சுமியே ஒதுங்கிட்டாலாம். அப்போ நீயும் போய் சாந்தி பண்ணலன்னா உன் கணவராக அப்போ யாருமா போவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் பிரம்மதேவரும் பார்த்து பயப்படுறாரு, சிவபுரம் பார்த்து பயப்படுறாரு, இந்திராதி தேவரெல்லாம் யாரும் கிட்ட நெருங்க பயப்படுறாங்க. இவர் பார்த்து பயங்கரமாக அந்த சபையில் அட்டகாசம் ஒன்று அட்டகாசம் பண்ணுறாரு, கர்ஜிக்கிறாரு சிம்ம கர்ஜனை. அப்போ தான் பிரகலாதனை, அப்பா உனக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். 5 வயசு பையன் பிரகலாதனை பிரம்மதேவர் அனுப்புகிறார். பிரகலாதம் பிரேஷயாமாச பிரம்மா அவஸ்திதம் அந்திகே தாத பிரசமயோபேகி ஸ்வபித்ரே குபிதம் பிரபு, உங்கள் அப்பாவின் நிமித்தமாக ரொம்ப கோபமாக இருக்கார் பிரபு நரசிம்மமூர்த்தி ரொம்ப கோபமாக இருக்கார், நீ தான் போய் சாந்தி பண்ணணும் அப்படின்ட்டு பிரம்மதேவர் அனுப்புகிறாராம். யார்? பிரகலாதன் 5 வயசு பையன். அவன் பயப்படல, பிரகலாதன் பயப்படல. ஏன்பா உலகம் முழுதும் சிம்ம கர்ஜனைக்கு பயப்படும், எல்லா மிருகங்களும் பயப்படும். ஆனால் ஒரு சிம்மக்குட்டி தாய் சிம்ம இடத்துல போகிறதுக்கு சிம்மக்குட்டி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? என் பகவான் எனக்காக வந்திருக்கான், என்னை என் வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்திருக்கான். அவன் கிருபாலு, இதை புரிஞ்சிக்காமல் அவன் கர்ஜிக்கிறான், அட்டகாசம் பண்ணுறான்னா என் மேலே உள்ள கிருபையினால் அல்லவா அவ்வளோ கோபம் அவனுக்கு. ஒரு அப்படியேப்பட்ட என்னை எவ்வளோ அந்த மலையிலேருந்து கீழே தள்ளியிருக்கான், நெருப்பில் போட்டிருக்கான், எவ்வளோ இம்சை பண்ணியிருக்கான். இவன் மற்ற சாதுக்கள் எல்லாம் நாராயணன் சொல்லக்கூடாது, நாராயணன் சொல்கிறவங்களாம் எவ்வளோ இம்சை பண்ணியிருக்கான். அந்த கோபம் பகவானுக்கு அடங்குமா? அவர் லேஸில் அடங்கிடுமா? அதனால தான் அவ்வளோ கோபம். அதனால் சொல்கிறார், அதான் பிரம்மதேவர் சொல்கிறார், ஸ்வபித்ரே குபிதம் பிரபும், யார் மேலே அவருக்கு கோபம் இல்லை, அந்த இரண்யகசிபு மேலே தான் அவ்வளோ கோபம். அந்த கோபத்தினால்தான் இப்படி அட்டகாசம் பண்ணுறார். அதனால் போய் அவரை சாந்தி செய் என்று பிரகலாதனை அனுப்புகிறார் பிரம்மதேவர். உடனே கிட்ட போனானா, அதேதி சனகை ராஜன்னு பொறுமையாக போகிறானா, அன்பா பகவானை கைகொப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணின்னு அந்த குழந்தை 5 வயசு குழந்தை அழகாக கிட்ட போகிறதான். அவர் என்ன பண்ணுறார், தன் ரூபத்தை சுருக்கின்ற அந்த இடத்துல அந்த சபையில் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார் பகவான். ஏன்னா பின்னாடி பிரகலாதன் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும். இதுக்கு முன்னாடிலாம் நிருபாசனம் தான் பேர், அதுக்கு ஆசனம். ஒரு ராஜா உட்கார ஆசனம் சிம்மாசனம்னு எப்போ பேர் வந்ததுன்னா நரசிம்மமூர்த்தி உட்கார்ந்த பிறகு தான் அது சிம்மாசனம்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி ராஜாக்களுடைய ஆசனம் நிருபாசனம் தான் பேர் அதுக்கு. அப்போது இரண்யகசிபு உட்காந்து அந்த ஆசனத்தை சுத்திகரணம் பண்ணுறாராம். ஏன்னா தன் பக்தன் பின்னாடி உட்கார போகிறான், பிரகலாதன் ஆட்சியாள போகிறான், அதனால் அதை சுத்தம் பண்ணணும். அந்த துஷ்டன் உட்காந்த இடம் சுத்தம் பண்ணதுக்காக பகவான் போய் உட்காந்தாராம் அந்த சிம்மாசனத்தில், அந்த இரண்யகசிபுடைய ஆசனத்தில் அப்படி உட்காந்துருக்கிறார். ஆனால் கர்ஜிக்கிறார் பயங்கரமாக, கோபம் அடங்காமல் இருக்கார். அப்படி இருக்கும்போது ததேதி சனகி ராஜன் மகாபாகவதோ அர்பக, மகாபாகவதனாகிய பிரகலாதன் தைரியமாக போகிறானா, பொறுமையாக போகிறானா. அர்பக குழந்தை 5 வயசு பையன் போகிறான். உபேத்திய பூபி காயேன்னு நாம விருத்ததாஞ்சலி. சரி, எல்லா தேவர்கள் போல இவர் போய் ஸ்தோத்திரம்லாம் பண்ணியிருந்தாரான். பகவானே நீ அப்படியேப்பட்டவர், இப்படியேப்பட்டவர், நீ நாராயணன் ஆதிபுருஷன் அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாரான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, போய் சாஷ்டாமல் நமஸ்காரம் பண்ணிட்டார். என்சான் உடம்பு அப்படி அப்படி கிடந்து அப்படி தடிக்கம்பு மேலே விழுந்து சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். பகவானை சரணாகதி அடைஞ்சிட்டார். அதுதான் பண்ணணும் பகவான்களை. சாஷ்டாம கோவிலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். உபேத்திய புவி காயேன நனாம வித்ருதாஞ்சலி, கைகூப்பி கொண்டு விழுந்து சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணிட்டாராம். பண்ண உடனே பார்த்தார், யார் நம்ம காலில் யாரோ குழந்தை நமஸ்காரம் பண்ணுறான்னு யாரும் பார்த்தா பிரகலாதன். அந்த குழந்தை கிட்ட வரும்போதே கவனித்தார். அவன் சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணோடனே அப்படியே பிரகலாதா, அந்த பிரகலாதனை பார்த்தோன்னே உள்ளம் குழஞ்சி போச்சான்.
அந்த உக்கரெல்லாம் ஊன்னு அட்டகாசம் பண்ணுறதெல்லாம் அடங்கி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறைஞ்சி போய் அந்த பிரகலாதனை பார்த்தோன்னே கண்களில் கண்ணீர் மல்குது, உள்ளம் குழஞ்சி போச்சு. பிரேமையினால் அந்த குழந்தையை தூக்கி நிறுத்துறாரு. அதான் ஸ்வபாத மூலம் பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவகா கிருபையா பரிப்ளுதா. அப்படி கிருபையினால் இந்த குழந்தைக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தான். 5 வயசு பையனாக பார்த்தான், தான் புள்ளனாக பார்த்தான். இந்த இரண்யகசிபு எவ்வளோ இம்சைகளை கொடுத்தான் அவன். அதனால் அவ்வளோ கிருபை அந்த குழந்தையில். அந்த நிலையிலையும் கொஞ்சம் கூட சலிக்காமல் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாராயணான்ற நாமத்தை விடமாட்டேன், என் பகவான் இடத்துல பண்ணக்கூடிய பக்தியை நான் விடவே மாட்டேன்னு இவ்வளோ உறுதியாக இருந்தானே அப்படின்னா அந்த குழந்தை மேலே பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும் நரசிம்மமூர்த்திக்கு? அப்படியே உள்ளம் குழஞ்சி போச்சான். நான் சாந்த நரசிம்மரா குழந்தை நரசிம்மரா மாறிட்டார். அந்த இடத்துல சாந்த நரசிம்மரா இல்லை, குழந்தை நரசிம்மரா மாறிட்டார். அந்த குழந்தையோட குழந்தையா. மற்றவங்களுக்கு தான் அவர் இது மாதிரி பத்மபாதர் கைத்தில் கட்டிட்டு வரல வனத்தில், பத்மபாதர் ஒரு காட்டுவாசி கைத்தில் கட்டி நரசிம்மர் இட்டுன்னு வரல. மற்றவங்களுக்கு தான் முரட்டுத்தனம், அசுரர்களுக்கு தான் பார்த்தா பயங்கரமான நரசிம்மர். ஆனால் உண்மையிலே பார்த்தா குழந்தை, அவர் குழந்தைக்கு குழந்தை இல்லை. பிரகலாதன் போய் நரசிம்மர் உபாசனை பண்ணுவானா? பிரகலாதன் மட்டும் அழகாக தெரியுமா, அழகிய சிங்கராக தெரியுமா? மற்றவங்களெல்லாம் பார்த்தா பயங்கரமாக அட்டகாசம், உக்ர நரசிம்மர் அப்படின்னு தோணுமா? யாருக்குன்னா துஷ்டர்களுக்கு. ஆனால் மற்றவங்கள பக்தர்களுக்கு எப்படின்னா அபயத்தை தரக்கூடிய, பயத்தை போக்குக்கு நரசிம்மரை தியானம் பண்ணால் பயம் போகுன்னு பிரகலாத ஸ்துதியில் சொல்கிறாரு. யாரெல்லாம் பயம் போகணுன்னா அவங்கள நரசிம்மரை நினச்சிக்கணுமா? அப்படியேப்பட்ட நரசிம்ம பகவான் இப்போது தன் பாத அடியில் வந்தோடனே குழந்தைய அப்படியே பார்த்து ஆசையாக அந்த கண்ணீர் மல்க அப்படி பார்க்குறாராம் குழந்தைய. இந்த குழந்தை எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாயிருக்கா. 5 வயசு பையனுக்கு வந்த துன்பமாக அதெல்லாம், மலையிலேருந்து கீழே போகிறதோ நெருப்பில் போகிறதெல்லாம். ஆஹா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை. உத்தாப்பிய தீஷ்ணிய அதுதாத் கராம்புஜம், அவனை தூக்கி நிறுத்தி அவன் தலையில் கையை வச்சு அப்படி தடை கொடுத்தாரான் குழந்தை அப்படின்ட்டு ஆசையாக தடை கொடுக்குறாராம். அப்போ என்னன்னா அந்த அம்புஜம் அந்த தாமரை போன்ற அந்த கைகளால் தடை கொடுத்தாராம். இரண்யகசிபுக்கு அது எப்படி இருந்தது? வஜ்ராயுதம் போல் அந்த நகங்களால் பாய்ச்சினார் வருது. ஆனால் அது இரண்யகசிபுக்கு. பிரகலாதனுக்கு எப்படின்னா தாமரை போன்ற அந்த பத்ம ஹஸ்தத்தை, இது சொல்கிறார், இது மகாலட்சுமி கூட முதல் கிடைக்கலையாம், சிவபெருமானுக்கு கூட முதல் கிடைக்கலையாம், தன்னுடைய பிள்ளையே ஆனாலும் பிரம்மதேவர் கூட கிடைக்கலையாம் அந்த முதல் பாக்கியம். யாருன்னா பிரகலாதன் தலையில் கை வச்சு அந்த பாக்கியம் பிரகலாதன் தான் முதல் கிடைச்சதான். பத்மஹஸ்தையா என்மே அர்ப்பித சிரசி பத்மகர பிரசாதா, அந்த தாமரை போன்ற கரங்களால் என் தலையில் சூட்டப்பட்டதே அப்படின்னு. அப்போது அந்த தலை கொடுக்கும்போது என்னென்ன தலையில் நரசிம்மர் தலை கொடுக்குறது என்னென்னா, அவனுக்கு இனிமேல் அவனுக்கு மரணமே கிடையாது. அந்த காலம் என்ற சர்பத்தை விரட்டி அடிச்சிட்டார் அந்த தலையில் ஆசீர்வாதம் பண்ணி. இனிமேல் அவன் தலையில் அப்படி எழுதிட்டார். இனிமேல் அந்த தலையில் அபயஸ்தம் கொடுத்தது என்னென்னா, காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதா அபயம், இனிமேல் அவனுக்கு மரண பயமே கிடையாது, இனிமேல் நீ சிரஞ்சீவியாக வாழ கடவாய் என்று ஆசீர்வாதம் பண்ணிட்டார் பகவான். அப்படி அவனுடைய தலையை தடவி அந்த கால சர்பத்தை அவனை நெருங்க விடாதபடி விரட்டி அடிச்சிட்டாராம். அப்படி பண்ணிட்டாராம் பகவான். உத்தாப்பிய தீஷ்ணி அதுதாத் கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதாபயம் ச தத் கரஸ்பர்ஷ துதா அகில அசுபக சபத்திய அபிவியக்த பராத்மதர்ஷன. அவனுக்குள்ளே கொஞ்சம் தடை இருந்தது இல்லையா, அந்த வாசனைகள், ஜென்மாந்திர வாசனைகள், அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டாரான். அப்படியே அந்த தடை கொடுக்கறது மூலமாக தொடச்சி மனசு பரிசுத்தமாகிடுச்சு. சுத்தமான ஹிருதயத்தில் கண்ணு முன்னா ஹிருதயத்தில் நரசிம்ம சங்க சக்கர கதாதாரியாக பகவான் தெரியிறானா. வெளியே பார்த்தா பகவான் நரசிம்மாகாரமாக தெரியிறானா, கண்ணு முன்னா ஹிருதயத்தில் பகவான் தெரியிறானா. அப்படி பராத்ம தர்ஷனக, அந்த பரமாத்மா ஹிருதயத்தில் தர்ஷனம் கொடுக்குறானாம். தத் பாதபத்மம் ஹிருதி நிர்வதோ ததோ, பகவான் மறைஞ்சிட்டா கூட இந்த திருவடி கமலங்களை நம்ம ஹிருதயத்தில் நல்லா தேக்கி வச்சுப்போம், இதை மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திருவடிகளை நல்லா பார்த்து வச்சுருக்கானா. பகவான் மணிமலை தூக்கி உட்கார வச்சு அவனை தூக்கி நிறுத்தி வச்சுருக்காரு. அப்போ கைகொப்பி கொண்டு நிற்கிறான். அப்போ அவருடைய திருவடி கமலங்களே கவனிக்கிறானா யார்? பிரகலாதன். ஏன்னா நரசிம்மாகாரமாக வந்திருக்காரு, டக்குன்னு மறைஞ்சிடுவார். அவர் போனால் கூட அவர் திருவடி நம்ம ஹிருதயத்திலே தேக்கி வச்சுப்போம் சொல்லி அந்த திருவடியை நல்லா பார்த்து தியானம் பண்ணி வச்சுருக்கார். அதான் சொல் தத் பாத பத்மம் ஹிருதி நிருபதோ ததோ ஹிருஷ்ய தனுகு கிளின்னஹிருத் அசுலோச்சன. அந்த பாதகமனங்களை பார்த்த உடனே அப்படியே உள்ள உருகி போச்சான். கண்களில் ஆனந்த பாஷ்பம் வடிஞ்சதான் பிரகலாதனுக்கு. உடனே அப்போ தான் பகவானை பார்த்து பிரகலாதன் நரசிம்மரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிரகலாத் ஸ்துதி ரொம்ப ரொம்ப விசேஷம். கை கூப்பி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான். கண்களில் கண்ணீர் மல்து, உடம்புலாம் ரோமாஞ்சனம், தொண்டை கத்கதம் உண்டாகுது, புல்லரிப்பு, உடம்புலாம் ஆட்டம் காட்டுறது. இந்த நிலையில் நரசிம்மரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் பிரகலாதன்.
நரசிம்மரும் உருகிறாரு, குழந்தைய பார்த்துட்டு இப்படி பக்தனை பார்த்து அவர் உருகிறார். பகவான் உருகிறானேன்னு நினச்சி இவர் உருகிறாரு. பக்தனாகிய பிரகலாதன் பகவானை பார்த்து உருகிறார். அப்படி அந்த குழந்தைய ஆசையாக தடவி கொடுத்த உடனே அப்படியே உச்சி முகந்த உடனே ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு. பிரகலாதன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். உலகமெல்லாம் சந்தோஷம் அடைந்தது. சகல தேவரெல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள் இவர் சாந்த நரசிம்மராக மாறினதுனால. அப்போ பரவாயில்ல, ஒரு பக்தனால தான் பகவான் சந்தோஷம் அடைவார். உண்மையான பக்திக்கு தான் பகவான் வசப்படுவாரே தவிர மற்ற ஆடம்பர பக்தி தேவாதி தேவர்களே வந்தாலும் சரி பகவான் சந்தோஷம் அடைவார். ஒரு அசுர குலத்தில் பிறந்தாலும் கூட சரி, அந்த பக்திக்கு தான் இவர்களா எவ்வளோ பிரவாகமாக ஸ்தோத்திரம் பண்ணால் கூட அதில் சந்தோஷம் அடையலையா பகவான். ஆனால் அசுர குழந்தையாக பிறந்த இந்த பிரகலாதனுடைய உண்மையான பக்திக்கு தான் பகவான் வசப்பட்டு இந்த குழந்தை கிட்ட வந்தோடனே ஸ்தோத்திரம்லாம் பண்ணல, விழுந்து நமஸ்காரம் பண்ணனே உள்ளே குழஞ்சி போச்சு. அப்படி கண்களில் கண்ணீர் மல்க அபயஸ்து தலையில் சூட்டி இப்படி ஆஸ்வாசப்படுத்தி பிரகலாதனை ஆஸ்வாசப்படுத்தி அவனுக்குள்ள பரமாத்ம தர்சனத்தையும் உண்டு பண்ணி இப்படி அனுகிரகம் பண்ணுறாரே, இதுதான் பகவான். அதுதான் பிரகலாதன் சொல்கிறான். பிரம்மாதய சுரகண முனியோ அத சித்தாக முனிவர்கள் சித்தர்கள் தேவகணங்கள் பிரம்மாதி தேவர்கள் இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அப்படியே வச்சசாம் பிரபாகி அப்படி வாக்கு வெள்ளத்தினால அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாங்களே. ஆனால் அதில் நீங்கள் சந்தோஷமே அடையலையே. என்னை விட நானே உக்கர ஜாதியில் அசுர குலத்தில் பிறந்தவன். அவரில் தேவாதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் உங்கள் தொப்புலேருந்து வந்தவங்க. பத்மநாபன் தொப்புலேருந்து வந்த பிரம்மாதி தேவர் உன்னுடைய பிள்ளை மகாலட்சுமி உன் மார்பில் வாசம் பண்ணக்கூடியவர். அவர்லத்தெல்லாம் நீ சந்தோஷம் அடையாமல் என்னிடத்தில் கிம் தோஷ்டம் அர்ஹதி, என்னிடத்தில் எதனால் என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்தீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்கே. நானும் அசுரகுலத்தில் பிறந்தவன், அப்படியேப்பட்ட உக்கிரமான ஜாதியில் பிறந்தவன், இரண்யகசிபனுடைய புத்திரன், உங்கள் நேர் எதிரி. அப்போது எதை வச்சு என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று கேட்கிறார் பிரகலாதன். நாராதிதும் புருகுணகி அது நாபி பிப்ருகு கிம் தோஷ்டம் அர்ஹதி சமே ஹரிர் உக்ரஜாதே. உக்ரஜாதியில் பிறந்த அசுகுலத்தில் பிறந்த எனக்கு எதனாலும் என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்தீர்கள்? எதுக்கான? இந்த பக்தி ஒன்றுக்காகத்தான், வேறு ஒன்றுமே இல்லை. உண்மையான பக்தி யார் இடத்துல இருக்குதோ அந்த பக்தன் இடத்துல, அவன் எந்த குலத்தில் இருந்தாலும் சரி, அவன் கீழே அதாவது அவன் எப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீச்ச குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த இடத்துல பகவான் தேடி போவான். அவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அதாவது பத்மபாதர் ஆதிசங்கருடைய சிஷ்யர் பத்மபாதர் பெரிய மகாத்மா. அந்த பத்மபாதர் என்ன பண்ணுறார், காட்டில் போய் தவம் பண்ணுறார். கடுமையான தவம் பண்ணுறார். தவம் பண்ணும்போது அந்த சமயத்தில் ஒரு காட்டுவாசி அந்த இடத்துலேருந்து வரான். அவன் காட்டிலே வாசம் பண்ணக்கூடியவன், காட்டில் எல்லாமே தெரியும் அவனுக்கு, பரிச்சயம். இங்கே ஒரு மகாத்மா வந்து தியானம் பண்ணுறாரே, சுவாமி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, என்ன உட்காந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? நான் தியானம் நான் ஒரு பொருளை தேடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ தியானத்தில் தானே பகவானை தேடுவாங்க. அதுதான் சொல்கிறாரு பத்மபாதர். அவனுக்கு புரியாதுன்றதுனால சொல்ல, நான் உன்னை தேடுறேன்ப்பா. தேடணுன்னா நீ காடு காடாக சுற்றினா தான் தேட முடியும், நீ உட்காந்த இடத்துல தேடுறேன்னு சொல்லின்னு. ஆமாம்ப்பா, சரி, அந்த தேடுற பொருள் உட்காந்து நான் வந்து கண்ணை மூடனா தான் தேடினா தான் கிடைக்கும்பா அப்படின்னு. அப்போது அதாவது தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறார் அவர் பத்மபாதர். நான் ஒரு பொருளை தேடிக்கொண்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு. நீ உட்காந்தத்தில் தேடினா எப்படி கிடைக்கும்? நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த பொருள். நான் வேணால் காட்டில் இந்த காட்டில் எனக்கு எல்லாத்துலேயும் பரிச்சயம், எனக்கு தெரியாத இடமே கிடையாது, நீங்கள் சொல்கிற பொருளை தேடி பார்க்குறேன். அப்படிலாம் வெளியே தேடினா கிடைக்க மாட்டான்ப்பா, உள்ளுக்குள்ளே தேடணும், அதனால் நான் தியானத்தில் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சுவாமி, நீ சொல்லுங்கள் சுவாமி, அது என்ன எனக்கு தெரியாத பொருள், அது என்ன மிருகம், அதாவது அவர் என்ன சொல்லிக்கா பத்மபாதர், எனக்கு சரியாக சொல்ல தெரியல இந்த கதையை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது இந்த கதை. நான் ஒரு சிம்மத்தை, ஒரு மிருகத்தை நான் தேடுகின்றேன் அப்படின்னு சொன்னார். மிருகம்னா தேடுறதுன்னு ஒரு அர்த்தம், மிருகத்தை தேடுறேன்னு அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னா என்ன மிருகம்னா, உடம்பெல்லாம் வந்து மனுஷனாக இருக்கும், தலைலாம் வந்து சிம்மமாக இருக்கும், அதே சமயத்தில் கைகள்லாம் விரல் நகம்லாம் பார்த்தா சிம்ம நகமாக இருக்கும், ஆனால் உடம்புலாம் பார்த்தா மனுஷ உடலாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது, நான் இந்த காட்டை தான் சொன்னேன். இல்லைப்பா, இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பத்மபாதர் சொல்கிறார். அப்படியா, கவலைப்படாத சாமி, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சின்னு வந்துடுறேன்
எனக்கு அப்போ அதே யோகத்தை அதே நினச்சி போகிறார். தலைலாம் வந்து சிம்மமாக இருக்கும், உடல்லாம் மனுஷனாக இருக்கும். அப்படி ஒரு மிருகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது இந்த காட்டில். சரி போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் போய் தேடி பார்க்கறதுக்கு போகிறார். அந்த காட்டுவாசி சுற்றி தேடி பார்த்தா இவர் தியானத்தில் உட்காந்து பகவானை அந்த நரசிம்மத்தை தேடுறார். பத்மபாதர் இவர் நரசிம்ம உபாசகர். இவரத்தில் நரசிம்ம ஆவேசம் ஆகிடும். ஆதிசங்கரர் வெட்ட வந்தபோது நரசிம்ம ஆவேசம் ஆகி தான் கபாலியர்களில் போய் எல்லாரையும் வதம் பண்ணுது. வதம் பண்ணி ஆதிசங்கரரை காப்பாற்றுது. ஏன்னா காப்பாளிகளில் வந்து பலி கொடுக்கறதுக்கு இருந்தாங்க ஆதிசங்கரரை. அப்போது ஆதிசங்கருடைய சிஷ்யா தான் பத்மபாதர். அது பத்மபாதர் நரசிம்ம உபாசகர். அந்த நரசிம்ம ஆவேசமாகி தான் அவர்களை எல்லாம் கண்டதனமாக வதம் பண்ணி ஆதிசங்கரர் காப்பாற்றினார். ஆதிசங்கரர் தன்னை காப்பாற்றிக்கல, நரசிம்மர் தான் வந்து காப்பாற்றினார் ஆதிசங்கரர். அதே மாதிரி பிரகலாதனை காப்பாற்றின மாதிரி. அப்படி இருக்கும்போது அப்படியேப்பட்ட நரசிம்ம உபாசகர் அவரே வந்து தியானத்தில் தேடுறாரு, கிடைக்கல நரசிம்மரை. ஆனால் அந்த சமயத்தில் காட்டுவாசி என்ன பண்ணால் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி நரசிம்மரை கயிறுலாம் போட்டு கட்டி அப்படியே இட்டு வந்துட்டான் நரசிம்மரை. அப்போ தான் சாமி இதோ நீங்கள் கேட்ட அந்த மிருகந்தோ இருக்குது பாருங்கள் சாமி. மனுஷன் ஆமாம் நரசிம்மரை பிடிச்சி கையில் கட்டிட்டு வந்துட்டான் அந்த வேடுவன். அப்போது அந்த குரு வாக்கியம் விஸ்வாசு குரு வாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனகா அதுதான் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான குருவிடத்தில் பக்தி இருந்தால் விஸ்வாசம் இருந்தால் அந்த மகாத்மா சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்பினான் பற்றியா அந்த காட்டுவாசி. அதான் முக்கியம். அந்த நம்பிக்கையோடு போய் தேடினான் பற்றியா அந்த காடு முழுதும். கொஞ்சம் கூட சிரமத்தை பார்க்காம அந்த நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கையோடு அந்த காட்டுவாசி போய் தேடின உடனே அந்த நரசிம்மர் கடிச்சிட்டார். அவன் கணக்கு கிடச்ச உடனே நீ தானே அது வா எங்கள் சாமி உன்னை தான் தேடினுக்கிறார் வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி உடம்புலாம் கட்டி போட்டு இதனால கம்முன்னு வந்துட்டார் நரசிம்மர். அதான் சொல்கிறேன், குழந்தை நரசிம்மர் அவர். குழந்தை மாதிரி கம்முன்னு கட்டி போட்டுருந்தோம். அப்போ பத்மபாதர் பார்த்து பகவானே நீங்களா அப்படின்னு சொல்லி சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணி ஐயோ அவர் கட்டவர் முதல்ல அவரை கட்டவர் அவர் ஏன் கட்டி போட்டுருந்தான்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன். பரவாயில்லப்பா நான் என்றைக்கும் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன் தானே, அவன் பக்த பராதீனன் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வேடுவன் பாருங்கள், பத்மபாதருடைய வார்த்தையை கேட்ட முதல் தரிசனம் யாருக்குன்னா வேடுவனுக்கு, அந்த காட்டுவாசி தான். அப்புறமா தான் பத்மபாதருக்கே. அப்போ பத்மபாதருக்கே பகவானை காட்டி கொடுத்த அந்த காட்டுவாசி. யோசிச்சு பாருங்கள். அப்போ உண்மையான பக்திக்கு பகவான் அவன் காட்டுவாசியா. பத்மபாதரோ பிராமணர், இவரும் ஒரு காட்டுவாசி, கண்ட மாம்சங்களை சாப்பிடக்கூடிய காட்டுவாசி. ஆனால் அவனுக்கு முதல்ல காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறமா தான் பத்மபாதருக்கு காட்சி பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்புறமா தான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது அப்புறம் அந்த விஷயம் அப்படி நடக்குது. அந்த கதை சொல்கிறேன். அப்படியேப்பட்ட ஹரிர் உக்கரஜாதி, அப்படி உக்கரஜாதியில் பிறந்த அசுர குலத்தில் பிறந்த அந்த பிரகலாதனுக்கு தான் பத்மகர பிரசாதகா தலையில் கரங்கள் சூட்டப்பட்டது. அதை தான் கேட்குறான். பிரம்மாதி தேவர்கள் ரிஷிகள் தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்களே, அந்த ஸ்தோத்திரங்களுக்கு நீ சந்தோஷம் அடையாமல் உக்கரஜாதியில் பிறந்த என்ன நிமித்தமாக எதனால் சந்தோஷம் அடைந்தீர்கள்? அப்போ புரியுது, எதனால் நான் பக்தியினால் தான் சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லு. பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய. அப்போது ஒரு மனுஷனுக்கு எந்த தகுதி வேணும் பகவான் அடையத்துக்குன்னா? நல்ல பணம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உலகத்துக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை. பகவான்களை இதெல்லாம் காமிச்சிட்டு வந்தோன்னா பகவான் கிட்ட கூட சேர்க்க மாட்டோம். உன் பணம் உன்னோட இருக்கட்டும், இதெல்லாம் பகவானுக்கு. பணத்தினால் பகவானை வசப்படுத்த முடியாது. மஞ்சே தன அபிஜன ஆள்கட்டு பலம் இருக்குது, 4 சொந்த பந்தங்கள் இருக்குது நம்மளை மதிக்கிறதுக்கு, நம்மளை புகழ் பாடுறதுக்கு. அப்படின்னா அந்த ஆள்கட்டு பலமும் தேவையில்லையா பகவான் அடையிறதுக்கு. மஞ்சே தன அபிஜன ரூபகா, நல்ல அழகு உடையவனுக்கு தான் பகவான் கிடைப்பான். அழகு தேவையில்லை. நல்ல தபஸ் இருக்கிறவங்கள தபஸும் தேவையில்லை பகவான் அடையிறதுக்கு. அப்போ என்ன தான் தேவை அவங்க சொல்கிறாரு பாரு. அதாவது மஞ்சே தன அபிஜன ரூப தப சுத ஓஜஸ், நல்ல இந்திரிய பலம் வேணுமா, இல்லை நல்ல படிப்பு பாண்டித்யம் வேணுமா, இல்லை கட்டி நல்ல தேஜஸ் வேணுமா, நல்ல காந்தி, அதாவது நல்ல தபஸ், நல்ல தேஜஸ், அந்த பிரம்ம தேஜஸ் வேணுமா, அதுவும் தெரியல. நல்ல பிரபாவம் வேணுமா, இல்லாட்டி பலம் தேக பலம் வேணுமா, இல்லை புருஷ பிரயத்தனம் அப்படிப்பட்ட பௌருஷ்யம் வேணுமா, இல்லை நல்ல புத்தி சாமர்த்தியம் வேணுமா, இல்லை நல்ல ஞானம் வேணுமா, இல்லை நல்ல யோக சாமர்த்தியம் அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட அப்படிப்பட்ட யோக சாமர்த்தியம் வேணுமான்னா இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதான்.
பகவத் பக்தி. ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத கஜேந்திரனுக்கு பகவான் நாராயணா அகில குருன்னு உடனே பகவான் ஓடியாந்துட்டானே, ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே. இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அதுக்கு ஆள்கட்டு பலம் இருந்ததா? இருந்த கொஞ்ச நெஞ்ச யானைகளும் ஓடி போச்சு. இதுக்கு முதல்ல போச்சு நம்ம இறங்கி போய் அந்த முதல்ல சண்டை போட்டோம்னா நம்மளை மற்ற முதல்கள் நம்மளை பிடிச்சிடுமோன்னு பயந்து அதெல்லாம் கரையில் ஏறி இந்த யானைக்கு உதவாமல் கொஞ்ச நேரம் உதவி பண்ணி பார்த்து அப்புறமா நான் அதுக்கு பசி தாகலாம் எடுக்காதா, உடனே இந்த யானையை தனியாக விட்டு போயிடுச்சு எல்லா யானைகளும். தெரியுமா? குட்டி யானைகள், மனைவி யானைகள், சொந்த பந்த யானைகள்லாம் நல்லா சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இது ராஜ்யம். இந்த கஜேந்திரன்ற யானைக்கு பயந்து சிங்கமே பயப்படுமா. அப்படிப்பட்ட யாழின்னு ஒரு மிருகம் வந்து அதெல்லாம் பயப்படுமா. கட்கா அதாவது வராகம், அதாவது காண்டா மிருகம்லாம் பயந்து நடுங்குமா. அதாவது அப்போ இதனுடைய அபயத்தில், இதனுடைய சரண நிலையில் அவைகள்லாம் சந்தோஷம் அடைந்தது தான் மற்ற யானைகள்லாம். அதே மாதிரி முயல், மான் போன்ற சாதுவான மிருகங்கள்லாம் இது அண்டிருந்து தான். யார்? அந்த கஜேந்திரனை அண்டிருந்து தான். அப்படிப்பட்ட கஜேந்திரம் வந்து பரம பாகவதன். அதனால் அவனுக்கு எல்லாத்துலேயும் மேன்மை. ருதுமான் அப்படின்ற அந்த வனத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தான் அந்த கஜேந்திரன், திரிகூட பர்வதத்தில். அப்போது அந்த கஜேந்திரனுக்கு அவ்வளோ மேன்மை இருந்தால், அப்போ அவனுக்கு அழகு இருந்ததா, ஆள்கட்டு பலம் இருந்ததான்னா, எல்லாம் நல்லா இருக்கும்போது கூட இருந்தாங்க எல்லா உறவினர்களும். யார்? அந்த கஜேந்திரனுக்கு. அவ்வளோ ஆபத்துன்னு வந்தபோது முதல்ல முதல்ல பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதுங்களாம் விட்டு ஓடி போச்சு. அந்த மனைவி யானைகள், அந்த உறவினர்கள் யானைகள்லாம் விட்டு ஓடி போச்சு. கட்சியில் இதுதான் மாட்டி முடிச்சுது முதல்ல கையில். அப்போ யார் காப்பாற்றுதுன்னா அதெல்லாம் காப்பாற்றலை. ஆள்கட்டு பலம்லாம் காப்பாற்றலை, ஆள்கட்டு பலமும் கிடையாது. அப்போது நல்ல பணம் இருந்ததா? தனமும் இல்லை. கஜேந்திரர்கள்னா தனம் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அது காட்டு யானையாச்சு. அப்போ சொல்கிற தனமும் இல்லை, அபிஜனமும் இல்லை, நல்ல அழகும் இல்லை, தபஸ் இல்லை, நல்ல படிப்பு பாண்டித்யம் இல்லை, நல்ல பலமும் இல்லை. பலம்லாம் இழந்து போச்சு. அந்த முதல்ல வந்து 1000 வருஷம் சண்டை போட்டு பலம்லாம் இழந்து போச்சு. பலவீனமாக காணப்படுகிறது, எலும்பும் தோலுமா. சாப்பாடு இல்லை, அப்படி பிரபாவம், நல்ல ஞானமும் இல்லை. அதில் யோக சாபத்தை அஷ்டம சித்திகள் கைவரப்பட்டு அப்படி பெற்றிருந்தால் இந்த முதல்கள் தன்னை வெளிவச்சிருக்க முடியுமே. எதுவுமே இல்லை, எந்த பலமும் இல்லாமல் இருந்தது. அப்போ எந்த தகுதியும் இல்லாமல் அதுக்கு என்ன இருந்தது? பக்தி மட்டும்தான் இருந்ததுதான். அந்த பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய, அந்த பக்தி ஒன்றினாலே பகவான் சந்தோஷம் அடைந்து, பகவான் சந்தோமயேன கருடேன சகசம்ஸ்துவத்பிகி, அப்படி தேவரெல்லாம் ஸ்துதிக்க, அப்படி பகவான் கருட வாகனத்தில் வரலையா, கருண வேகத்தில் ஓடி வந்து அந்த கஜேந்திரனை பகவான் ரட்சித்தானே. அப்போது உடனே அந்த குளத்தை ஒரு கலக்கி அதில் ஒரு தாமர புஷ்பத்தை தன்னுடைய துதிக்கையால் தூக்கி நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தேன்னு தூக்கி போடுது. அந்த யானைக்காக பகவான் ஓடி வந்தானே. எதுக்காக ஓடினா? பக்தியாது தோஷ பகவான் கஜயூதபாய, அந்த கஜேந்திரனுக்கு அப்படியே வந்து அனுகிரகம் பண்ணி. எதுக்காகனா அது அழகு இருந்ததா, அது படிப்பு இருந்ததா, சாமர்த்தியம் இருந்தால், ஆள்கட்டு பலம்லாம் எதுவுமே இல்லாத அதுக்கு பக்தினால் சந்தோஷம் அடைஞ்சான் பகவான். ஒரு யானைக்கு கூட பகவான் அனுகிரகம் பண்ணுவான் பக்தி இருந்துச்சுன்னா. அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் இதெல்லாம் பணமோ அழகோ படிப்போ இதெல்லாம் வந்து சும்மா ஸ்லோகத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் உதவாது. பகவானை சந்தோஷப்படுத்து இதெல்லாம் உதவாது. குடும்பத்தை சந்தோஷத்தை பார்த்துக்கணுன்னா பணம், பதவி, ஆள் கட்டுப்பாடுலாம் உதவுமே தவிர இதெல்லாம் உலகத்தில் வாழத்துக்கு தேவைப்படுமே தவிர பகவான் கிட்ட நெருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே உதவாது. உண்மையான பக்தி மட்டும்தான் உதவும். மனசு வாக்கு காயங்களால் யார் உண்மையாக பக்தி பண்ணுறானோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் அவன் சிரேஷ்டன். ஆனால் சிறந்த பிராமணத்தன்மை உடையவன், 12 குணங்கள் பிராமணத்தன்மை உடையவன், 12 குணங்கள் இருக்கணும் அவனுக்கு. யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், சுத்தம் ஆச்சார அனுஷ்டானம், நல்ல வேதாத்தியம்லாம் பண்ணியிருக்கணும். அப்படியேப்பட்ட அவன் காயத்ரி ஜபிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த நியமங்கள்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பிராமணன். ஆனால் இத்தனையும் கடைப்பிடிச்சு அந்த பிராமண தகுதிகள்லாம் இருந்தோம், ஆனால் பக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டானான். ஆனால் இந்த எந்த தகுதிகளும் இல்லை ஒரு சண்டாளன், ஆனால் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களால் உண்மையான பக்தி பண்ணுறானா அவன் தான் சிறந்தவனா. அவன் தன் குலத்தையே பாவனமாக்கிடுவானா. அப்படி சொல்கிறார் இங்கே. விப்ராத் விஷத் குணயுதாத்து அரவிந்தனாவ பாதாரவிந்த விமுகாத்து ஸ்வபச்சம். ஸ்வபச்சம்னா நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய, ஸ்வான்னா நாய், பச்சம்னா நாய் மாம்சத்தை சாப்பிடக்கூடியவன். அந்த நாய் மாம்சம் சாப்பிட்றத விட்டுட்டு வரல அவன். நாய் மாம்சம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்பொழுதே உண்மையான மனசு வாக்கு காய் முக்கரனாலும் பகவானத்தில் பக்தி பண்ணுறான்னா அவன் வரிஷ்டம், அவன் சிறந்தவனாக சொல்லப்படுகின்றான். திஷாத்து
விப்ராத்து த்விஷகுணா யுதாத்து அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாத்ஸ ஸ்வபச்சம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவச்சே ஹிதார்த்த. வாக்கு, காயம், மனசு அப்படி முக்கரணங்களாலையும் யார் வழிபடுகிறானோ அவன் பிராணம் புனாதி சகுலம் நது பூரியமானக. ஆனால் அந்த பிராமணன், பக்தி இல்லாத பிராமணனானவன், எல்லா தகுதிகளும் இருந்தும் தன்னையே பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டான் அவன். ஆனால் இந்த சண்டாளன் தன் குலத்தையே பாவனமாக்கிடுறான். பக்தி ஒன்றினாலேயே, உண்மையான பக்தினால்தான் பகவான் சந்தோஷம் அடைகிறான். நைவாத்மனக பிரபுரையும் நிஜலாப பூர்ணம். பகவானுக்கு நம்ம கொடுக்குற பொருளால், புஷ்பங்களாலேயோ பழத்தினாலேயோ ஆக வேண்டியது எதாவது இருக்கா? அவனுடைய அனுக்கிரகத்தினால்தான் தான் நம்மளுக்கு கிடைக்கிது எல்லா சௌகரியங்களும், பழம், புஷ்பம் எல்லாமே. அவன் கொடுத்த பொருளாலேயே அவனுக்கே நம்ம பூஜை பண்ணுறோம். ஆனால் அதை ஏன் எடுத்து வாங்கிக்கிறான்னா, கருணையினால் நாம் கொடுக்குகின்ற பூஜைகளை பகவான் ஏற்றுக்கொள்கிறானா. நல்லா புரியணும். அவள் பகவானுக்கு கருணையினால் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு முன்னால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவன் நிஜலாப பூர்ணன். இதுதான் ஆத்மா தன் சொரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருக்கிறவன். ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமக. அப்படி தன் சொரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருப்பவன் பகவான். நைவாத்மன பிரபுரையும் நிஜலாப பூர்ணம் மானம் ஜனாத் அபிதுஷ கருணோ விரணீதே. கருணையினால் நம்ம செய்கிற பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நம்ம எப்படி பூஜைகள் பண்ணணும்? பக்தியோடு பகவானையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முழு மனதோடு பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ தானே பகவான் ஏற்றுப்பான். என்னவோ உங்களை இல்லாத கேட்ட மாதிரி பகவானை நீ பூஜை பண்ணுறது எப்படி இருக்குது? ஏதோ வேண்டாம் இருப்பா பகவானுக்கு பழம் நான் சமர்ப்பணம் பண்ணியாச்சு, புஷ்பம் சமர்ப்பியாமி, நான் பழம் சமர்ப்பியாமி அப்படின்லாம் அப்படி ஒரு கேஷுவலாக பகவானுக்கு என்னவோ புஷ்பம் போகிறது அப்படியே விட்டேறிவாங்க. அப்படி விட்டேறிக்கூடாது. பகவானுக்கு அன்பாக ஆசையாக புஷ்பங்களை போடணும், அர்ச்சனை பண்ணணும். அது மாதிரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, பகவானுக்கு பக்தியோடு பகவானுக்கு பூஜை பண்ணால் அந்த நம்ம கொடுக்குற அந்த பழமோ புஷ்பமோ எல்லாத்தையும் பகவான் ஏற்றுக்கிறான். பக்தியா அஷ்னாமி அப்படின்றான். பிரயதாத்மனகா. அப்போ பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனகா. அப்படி உண்மையான பக்தியோடு எனக்கு அர்ப்பணிக்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தூயம் பக்தியாக பிரயச்சது. பக்தியோடு அந்த பிரயத்தோடு எவன் கொடுக்குறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பகவான் இல்லாதவொன்று உங்களுக்கு கேட்கலை. நீ உனக்கு எனக்கு ஒரு லிங்க் வேணும்னா இப்படிப்பட்ட பூஜைகள் மூலமாக பக்தி பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு 2 பேருக்கு ஒரு கான்டாக்ட், ஒரு லிங்க் ஏற்படும். அப்போ தான் உன் ஜென்மா கரையேறும். அப்போ நம்ம மேலே உள்ள கருணையினால் தான் நம்ம கொடுக்குற பொருளை ஏற்றுக்கிறானே தவிர அவனுக்கு இல்லாத ஒன்றும் கிடையாது. அவன் மகாலட்சுமியாக மார்பில் வாசம் பண்ணுறான். அவனுக்கு கிடைக்காத பொருளாக பழமா. அப்போ பகவானுக்கு பண்ணுற பூஜையினால் என்ன லாபம்னா, கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம். அந்த கண்ணாடி பார்த்தா நம்ம முகத்தை அலங்காரம் பண்ணிக்கிறோம். அப்போ உண்மையான முகத்தை நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறதால கண்ணாடியில் இருக்கிற பிம்பமானது தன்னாலே அலங்காரம் பெறுவது போல பகவானுக்கு பண்ணுற பூஜைகளால் நாம் செழிப்படைகிறோமா, நாம் சிறப்படைகிறோமா, அது முதல் புரிஞ்சுக்கணும். எத் ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ரீ யதா முகஸ்ரீஹி அப்படின்னு சொல்கிறார். அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகவானே இந்த நரசிம்மகாரமான அந்த ரூபத்தை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. உண்மையிலேயே எதை கண்டு பயப்படணுன்னு அதை கண்டு பயப்படணும். சம்சார சக்கரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை ஆயுஸ் அறுத்து கொண்டு இருக்கிறதே அந்த சம்சார சக்கரத்தை கண்டு அல்லவா பயப்படணும். நம்ம ஆயுள் வீணாக போகுதுன்னு அதை கண்டு பயப்பட மாட்டாங்க. இந்த நரசிம்மகாரமாக இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய ரூபமாகிய இந்த நரசிம்மரை பார்த்து பயப்படுறாங்க இந்த தேவாதி தேவரெல்லாம். எதுன்னா ஆச்சரியம் பற்றியா? இந்த உலகமே ஏற்குமாறு தான் நடக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ பகவானுக்கு நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எதனால் நரகத்துக்கு போவோமோ, எதனால் பந்தப்படுத்தப்படுவோமோ, எதனால் மனசு கலங்கம் உண்டாகுமோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுதான் உலகம். அதான் பிரகலாதன் சொல்கிறார், அபயத்தை கொடுக்கக்கூடிய பகவானத்தை கண்டு பயப்படுறாங்க. உன்னிலே பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் சந்தோஷமாக உழல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த சம்சார சக்கரம் அறுத்து கொண்டு இருக்கிற நம்ம ஆயுசையும் அறுத்து கொண்டு இருக்கிறது நம்ம மனோபலத்தை நம்ம பக்தி செய்ய விடாதபடி நம்மளை அஜ்ஞானத்தில் மேலும் மேலும் பாபத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதே. இதை கண்டல்லவா இந்த சம்சார சக்கரத்தல்லவா கண்டல்லவா பயப்பட வேண்டும் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் இங்கே. ஆனால் நான் இந்த ரூபத்தை இந்த நரசிம்ம ரூபத்தை கண்டு நான் பயப்படல, எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். பக்கத்தில் மடியில் உட்காந்துன்னு தைரியமாக சொல்கிறான். யார்? பிரகலாதன் நரசிம்மரை பார்த்து. நாகம் பிவேமி அஜிதகதே அதிபயானகசிய, அதிகமான பயத்தை உண்டாக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உன்னுடைய ரூபத்தை கண்டு நான் பயப்படல. உன்னுடைய நாக்கு சொல்லக்கூடிய அந்த நாக்கை கண்டு ஏய் பார் நான் எப்படி சொல்கிறேன் பாடுறான்
நாக்கெல்லாம் சொல்கிறேன், பயமா இல்லையாடா உனக்கு? எனக்கு பயமே இல்லை, நீ என்ன வேணால் பயமுத்திக்கோ, எனக்கு பயமே கிடையாது. அப்படி இருக்கான பிரகலாதன். ஏன்னா சிம்மத்தை கண்டு மற்ற மிருகம்லாம் பயப்படும். ஆனால் சிம்ம குட்டி பயப்படுமா? பயப்படாது. இது குட்டி சிம்மமா? அது யார்? பிரகலாதன். அதனால் பயப்படலையா சொல்கிறார். நாகம் விவேமி அஜிததே அதிபயானகஸ்ய ஜிஹ்வாக்க நேத்திர புருகுடி. உன்னுடைய புருவமோ உன்னுடைய கண்களையோ பாண்டு தபச உக்ர தம்ஷாட்டு உக்கிரமான உன்னுடைய பற்களை கண்டு நான் பயப்படல. ஆந்திரசிச்ச உன்னுடைய குடல் மாலைகள், அந்த இரணிகசுடைய குடல் மாலை அணிந்திருக்கிற அப்படிப்பட்ட ரத்தம் தோய்ந்த உடல், அதை பார்த்து நான் பயப்படல அப்படின்றான். நாகம் பிபேமே அஜிததே அதிபயானகஸ்ய ஜிஹ்வாக்க நேத்திர புகடிய ரவசோக்கிரதம் ஸ்டார்ட் ஆந்திர சதஜ கேசர சங்கு கர்ணாத்து. அப்படி ரத்தம் தோய்ந்த உன்னுடைய கேசங்கள், இதை பார்த்து எனக்கு பயம் வரல. அதே போல் சங்கு போல் உன்னுடைய காதுகள் அப்படி தூக்கிட்டு இருக்குது பயங்கரமாக, அந்த காதை பார்த்து, அந்த காது அதை வந்து பயப்படல. நிக்ராத பீத திகிபாத்து அறிவின் நகாக்ராத்து, பயங்கரமான நகங்கள், கூர்மையான நகங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை. அதே சமயம் எந்த உன்னுடைய கர்ஜனை கண்டவனே உலகம்லாம் நடுங்குதோ, திக்கஜங்களே நடுங்குதோ, யானைகள்லாம் பிளிர்கிறதோ, அந்த கர்ஜனையை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஆனால் எனக்கும் ஒரு விஷயத்தில் பயம் இருக்குது. என்னடா இப்படி பயங்கரமான நகங்களை கண்டு பயப்படல, தெற்றிப்பல் கண்டு பயப்படல, என்னுடைய சிம்ம கர்ஜனை பார்த்து பயப்படலன்ற, இதெல்லாம் பயப்படல. இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பகவான் கர்ஜிக்கிறத பார்த்தா எனக்கு அழகிய நரசிம்மர் கர்ஜிக்கிறது நகங்கள் என் பகவான் தரிசனம் கொடுக்குறான்னா எனக்கு அது எந்த ரூபத்திலாம் கழுவட்டமே, உக்கரமான ரூபத்தில் என் பகவான் எனக்கு காட்சி அளித்தானே, என் பகவான் நேரில் தோண்டிட்டானே, அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன? இதை கண்டு பயப்படுவாங்களா யாருன்னா? எனக்கு பயம் இல்லை. ஏன்னா உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், எதுக்காக நீ கோவப்படுறன்னு எனக்கு தெரியுமே. என் மேலே உள்ள கருணைகள் அல்லவா அந்த இரணிகசிமல் நீ கோவப்பட்ட, வேறு யார் மேலே உனக்கு கோபம்? அதே சமயத்தில் உனக்கு கர்ஜனை எதுக்காகனா, என்னுடைய வாக்க சத்தியமாகத்துக்கு தோன்றினவன் நீ. அப்படிப்பட்ட உன்னை பார்த்து நான் ஏன் பயப்பட போகிறேன்? உண்மையில் பக்தி தான் உண்டாகுது. அதான் சொல்கிறார், லோகசிய நிர்மிதி மிதா பிரதியந்தி. சரி, அப்போது உலகம் வந்து தத்யச்ச மிருத்தியம் அசுரஸ்ச ஹதஸ்துவயாத்திய மோதேத சாதுரபி விருச்சிக சர்பஹத்யாக. உங்களுடைய கோபம் எதுக்காகன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஏன்னா இந்த அசுரனை வதம் செய்வதற்காக, அசுரஸ்ச ஹதஸ்துவயாத்திய, அதுக்காக தான் பகவான் நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள். எதுக்காகனா சாதுக்களை ரட்சிப்பதற்காக. இப்போ என்னை ரட்சிப்பதற்காகனா அது தன்னுடைய அகங்காரமாக போயிடும். பிரகலாதன் என்னை ரட்சிப்பதற்காக அல்லவா அந்த இரணிகசிபு கொன்றாய் அப்படின்னு. இல்லை, சாதுக்கள் வந்து பக்தி பண்ணுறவங்களாம் இம்சை பண்ணுறாங்க இல்லையா, அந்த சாதுக்களை ரட்சிப்பதற்காக நீ அவதரித்தாய் அப்படின்னு சொல்கிறான் பொதுவாக பிரகலாதன் வினயத்தோடு. ஏன்னா ஒரு பாம்பு தேள் இருக்குது, அந்த பாம்பை வந்து அடிக்கக்கூடாது தான், சாதுக்கள் அடிக்க மாட்டாங்க. ஆனால் வேறு யாருன்னா ஆட்களை விட்டு அடிக்க வச்சுடுவாங்க. ஏன்னா அந்த பாம்பு அடித்தா 4 பேர் பொழைச்சான், இல்லைன்னா 4 பேர் அது கொத்துச்சுன்னா 4 பேர் உயிர் போகும் அந்த ஒரு பாம்பால். அதே மாதிரி தேலை கூட என்ன பண்ண நல்லா கொடுக்க நறுக்கி விட்றா அப்படின்னு வாங்கலாம் சாதுக்கள். ஆனால் தாங்கள் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை சொல்லி விட்டுருவாங்க, அந்த தேலை நல்லா கொடுக்க நறுக்கி விட்றா, நறுக்கி விட்டு தட்டி விட்றாது அப்படின்னா, பாம்பை நல்லா அடிடா அப்படின்னா. அப்போ அதான் விருச்சிக சர்பஹத்யா. அப்போ சாதுக்களே வந்து அந்த விருச்சிகம் அந்த தேல் பாம்பை அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. சாதுக்கள் டைரெக்டாக செய்யறதுனால மற்றவங்கள வச்சாது அவங்கள அந்த பாம்பு தேலை அடிப்பாங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்கு இம்சையை கொடுக்கக்கூடியது. அதுபோல் அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு சாதுக்களுக்கு இம்சை பண்ணுறாங்கன்னா அவங்கள வதம் பண்ணுறது தப்பு இல்லை. அப்படின்னும் போது எங்கள் அப்பாவே ஆனாலும் அவன் அசுரன், சாதுக்களுக்கு இம்சை பண்ணுறான், அதனால் அவனை வதம் பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் நீங்கள் அவனை வதம் செய்வதற்காக, இரணிகசிபு வதம் செய்வதற்காக அவதரித்திருக்கிறீர்கள். எதுக்கான சாதுக்களை ரட்சிப்பதற்காக. அதனால் இது சாதுக்களே விரும்பக்கூடியது தானே. சாதாரண ஒரு பாம்பு தேலே மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அதை அடிக்க தான் சொல்லுவாங்க சாதுக்களே. அப்படின்போது நீங்கள் செய்து கரெக்டு தானே அப்படின்றான் பிரகலாதன் இங்கே. தத்யச்சே மஞ்சும் அசுரஸ்ச யதஸ்துவயாத்திய மோதேத சாதுரபி விருச்சிக சர்பஹத்யா. அப்போது அவர்களே சாதுக்களே சந்தோஷம், மோதேத சாதுரபி, சாதுக்களே சந்தோஷம் அடைவாங்களாம் அந்த பாம்பு தேல் அடிச்சா. பா 4 பேர் போயிச்சாம்பா அப்படின்னு. அதனால் லோகஸ்ய நிர்மிதமிதான் பிரதியந்தி சர்வே ரூபம் ரிசிம்பம் விபயாய ஜனாஸ்மரந்தி. அதனால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த நரசிம்மாவதாரத்தை ஸ்மரணம் பண்ணால் பயம் நீங்கும். நம்மளுக்கு பயம் ஏற்பட்ட காலத்தில் நரசிம்மரை நினச்சிக்கணுமா, அப்போ பயம் போயிடுமா. அதுக்காக ஸ்மரந்தி. அதான் பிரகலாதன் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. யாருன்னா பயம் ஏற்பட்டதா இந்த நரசிம்மரை நினச்சா பயம் போயிடும் அப்படின்னு இங்கே ஸ்துதியில் சொல்கிறார் நரசிம்மர், இது பிரகலாதர்.
ரூபம் ரிசிம்மம் விபயாய ஜனா ஸ்மரந்தி, ஜனங்கள்லாம் ஸ்மரிக்கணும் அப்படின்றார். அதனால் சொல்கிறார் இங்கே, நாகம் விவேம அஜிதத்தே அதிபயானகஸ்ய ஜிக்வாக்க நேத்திர புகழியர் அபசோக்கிரதம்ஷாத்து ஆந்திர சதஜகேஸ்வர சங்கு கர்ணாத் நிஹ்ராத பீத திகிபாத்து அரிபின் நகாக்கராத்து. ஆனால் நானும் ஒரு விஷயத்தில் பயப்படுறேன். த்ரஸ்து அஸ்மியகம் கிருபணவத்சல துஸ்ஸகோக்ர, சகிக்க முடியாத உக்கிரமான இந்த சம்சார சக்கரம் இருக்கே, அது ஒவ்வொரு நாளும் என்னை போட்டு அறுத்துட்டு இருக்கே, ஒவ்வொரு நாளும் துன்பங்களை கொடுத்துட்டு இருக்கே. எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டின்ட்டு, நோய்களாலையும் கவலைகளாலையும் மக்கள் பாடுபடுறாங்களே. இதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. உண்மையிலே பிரகலாதுக்கு பயம் இல்லை. பிரகலாத் சம்சார அதான் ஜெயதி ஜெகதி மாயாம் அப்படின்ட்டு குருநாதரே சொல்லிட்டார். பிரகலாதுடைய குருநாதர் யார்? நாரதர். உலகமாயே ஜெயிச்சு அவன் போய் சம்சார சக்கரம் அவனை என்ன பண்ணோம். ஆனால் எப்படி பகவான்களை பிரார்த்தனை பண்ணுன்றதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த சம்சார சக்கரம் நம்மளை விட்டு நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால் தனக்கே அந்த சம்சார சக்கரத்தில் மாட்டின்னு தான் வினயத்தினால என்ன சொல்கிறார், நான் சம்சார சக்கரம் என்னை அறுக்கிறது. உன்னை போய் சம்சார சக்கரம் அறுக்குமா? அந்த இரணிகசிபு கண்ணிலே விரல விட்டு ஆட்டினவன் பிரகலாதன் கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமாக மலையிலேருந்து கீழே விழும்போது நாராயணன் சொல்கிறார், நெருப்பிடும் போது நாராயணன் சொல்கிறார். அவருக்கு கொஞ்சமாவது இந்த சம்சார சக்கரத்தில் ஏன்னா பாதிக்கப்பட்டாரா அப்படின்னா வினயத்தினால் சொல்கிறார் பிரகலாதன். உண்மையிலே இந்த சம்சார சக்கரத்தில் பாதிக்கப்படலை, பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாரு தன்னை. ஆனால் நமக்கு வேண்டி நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார். இந்த சம்சார சக்கரத்தில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீ காப்பாற்றணும். உண்மையிலேயே எதுக்கு பயப்படணும்னா இந்த சம்சார சக்கரத்தை கண்டு தான் பயப்படணும் அப்படின்னு நமக்கும் சொல்கிறாரு. பகவான்களே நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார். த்ரஸ்து அஸ்மியகம் கிருபணவத்சல, அதுதான் இங்கே பதம் சொல்கிறார். கிருபணவத்சல, கஷ்டப்படுறவத்தில் வாத்சல்யத்தோடு நீ கிருபை பண்ணணும் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்றது இங்கே சொல்கிறார். கிருபணவத்சல துத்சகோக்ர சம்சார சக்கர கதனாத்து ரசதாம் பிரதீதா பத்தஸ்ப கர்மபில் உசத்தம தே அங்கிரி மூலம். நம்ம கர்ம வினைகளின்படி நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் பல பிறவிகள் எடுக்கிறோம். அதனால தான் இப்படி பந்தப்பட்டு இருக்கிறோம். நாம் இந்த கர்மாவனால் கர்ம பந்தங்களால் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த சம்சார சக்கரத்தினால் அறுக்கப்படுகின்றோம். அப்போது உன்னுடைய திருவடி கமலங்களை தவிர இந்த பயத்தை இந்த சம்சார சக்கர தாபங்கள் போகிறதுக்கு வேறு வழி கிடையாது. அப்படிப்பட்ட உன் திருவடி கமலங்களை நான் ஆசிரிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். த்ரஸ்தாஸ்மியகம் கிருபணவத்சல துத்சகோகுல சம்சார சக்கர கதனாத்து கிரசதாம் பிரணீத பத்தஸ்ப கர்ம உசத்தம தே அங்கிரி மூலம் பிரீதோ அவவர்க்க சரணம் வயசே கதானும். அதனால் இங்கே சொல்கிறார், எப்போ நீங்கள் எங்களை அபவர்க்க சரணம் மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போகிறீர்கள் என்னை என்று கேட்கிறார். இந்த சம்சார சக்கத்துலேருந்து என்னை விடுவிச்சு எப்போ எங்களை மோட்சத்துக்கு அழைச்சி போகிறீங்க அப்படின்னு பிரகலாதன் கேட்குறாரு. அப்போ அடுத்து சொல்கிறார், நான் மோட்சத்தை கூட விரும்பலான்றார். அடுத்தது ஏன்னா நான் போயிட்டேன்னா அந்த அசுர குழந்தைகள்லாம் என்ன வருது, இவர்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடு, அப்புறம் எனக்கு மோட்சம் கொடு. மற்ற ரிஷிகள்லாம் தவம் பண்ணி தான் மட்டும் மோட்சம் அடையன்னு நினைப்பாங்களே, அது மாதிரி நான் ஆசைப்பட மாட்டேன். நான் சுயநலவாதி கிடையாது. எல்லாருக்கும் இந்த அசுரர்களுக்கெல்லாம் மோட்சம், ஏன்னா இந்த அசுரர்களுக்கெல்லாம் உன்னை தவிர வேறு கதி கிடையாது. இவரெல்லாம் நல்லா வழிப்படுத்தி இவங்களை திருத்தி இவங்களை நல்லா மோட்சத்துக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு எல்லோரும் மோட்சம் போது அப்புறம் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்குறாராம். யாருன்னா பிரகலாதன் சொல்கிறாரு அங்கே. அதாவது இந்த ஸ்லோகம்லாம் இந்த பிரகலாதனுடைய ஸ்துதி ஸ்லோகம்லாம் ரொம்ப அருமையான ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டது, அற்புதமாக இருக்கும். அதான் சொல்கிறாரு, எனக்கு சம்சார சக்கரத்தில் என்னை விடுவித்து என்னை எப்போது கரையேற்றி கொள்ள போகிறேன், என்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னா யோசிக்கிறார். ஆகா, நம்ம மோட்சத்தை உடனே கேட்டோம்னா நம்ம மோட்சத்து அதான் பிரீதோ அபவர்க்க சரணம் வயசே கதானும், அப்படிப்பட்ட மோட்சத்துக்கு எப்பொழுது என்னை அழைத்து கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்கிறார் இல்லையா. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி தனியாக நான் மட்டும் மோட்சம் அடையத்து விரும்பலை. இந்த அசுரர்கள் எல்லாருக்குமே அஞ்ஞானிகள், இவரெல்லாம் கரையேற்றிட்ட பிறகு இவருக்கு எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்த பிறகு எனக்கு மோட்சம் கொடு. ஏன் அதுக்கு தான் முனிவர்கள்லாம் இருக்காங்களே, தபஸ்விகள் முனிவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள போய் சரணம் அடைந்து அவங்கள குருவை ஆசிரித்து அவர்கள் மோட்சத்தை அடையட்டுமே. உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் நீ வா அப்படின்னு பகவான் கேட்குறாராம். அதெல்லாம் வேணாம். ஏன்னா அந்த முனிவர்கள்லாம் என்னன்னா ஏன தேவ முனியா ஸோ விமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனே
இன்னும் பரார்த்த நிஷ்டாக அந்த முனிவர்கள்லாம் தாங்கள் மட்டும் தவம் செய்து மோட்சம் அடையணும்னு விரும்பி ஜனமற்ற இடத்துல போய் காட்டுக்கு போய் தவம் பண்ணுறாங்க. ஆனால் பிறர் பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல முனிவர்கள்லாம். நான் பார்த்துருக்கேன். பிரகலாத் சொல்கிறார் இங்கே, பிராயேன தேவமுனியகா, பகவானே அந்த முனிவர்கள்லாம் விமுக்தி காமாக தாங்கள் மோட்சம் அடைவதற்காக மௌனத்தை கடைபிடித்து ஜனமற்ற அந்த காட்டுக்கு போய் தவம் செய்கிறார்கள், தாங்கள் மட்டும் கரையறதுக்கு. மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்த நிஷ்டா, பிறரை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை, தாங்கள் மோட்சம் அடைந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் அது மாதிரி இருக்க நான் விரும்பலை. அப்போ சொல்ல, நைதன் விகாய கிருபணான் விமுமுக்ஷ ஏகோ நான்ய துவதஸ்ய சரணம் பிரமதோ அனுபஷ்ய, உன்னை தவிர மோட்சம் அளிக்கக்கூடியவர் இன்னொருத்தரை நான் காணலை. பகவான் ஒருத்தனால் தான் மோட்சம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு யார் இவங்களுக்கெல்லாம் கரையேற்ற முடியும்? நீ தானே. அதனால் நான் மட்டும் விமுமுக்ஷ தனிமையில் போய் நான் மட்டும் மோட்சம் அடைய விரும்பலை. எனக்கு நீ மோட்சம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், புரியுதா? ஏன்னா இவர்களுக்கு உன்னை தவிர வேறு கதி கிடையாது. அதனால் நீங்கள் தான் இவர்களுக்கு சரணம் அளிக்க வேண்டும் என்று பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுறார் பிரகலாதன். அப்போ பிரகலாதன் சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா நரசிம்மா அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? 5 வயசு பையன் உனக்கு என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாம், நிறைய பத்தினிகள் இருக்காங்க எனக்கு அப்படின்றான். அது என்னடா உனக்கு நிறைய பத்தினிகள் அப்படின்ட்டு பிரகலாதன் கேட்டால் பிரகலாதன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் கேளு. ஜிஹ்வை கதோ அச்சுத விகர்ஷதி பாவி திருப்தோ சிஷ்ணோ அந்யஸ்துதரமோ ஸ்ரவணம் குதச்சித்து கிராணோ அந்யதச்சபலத்திற்கு பொஜ கர்ம சக்தி பக்விய சபத்ய இவகேக பதிம் லுணந்தி. இந்த நாக்கு ஒரு மனைவி, இந்த நாக்கு ருச்சியில் இழுக்குது ஒரு பக்கம், எங்கள் வீட்டுக்கு வான்னு இழுக்குது. அப்போ பல பத்தினிகள் உடைய ஒரு புருஷன், நீ சக்களத்தி சண்டை நடக்கும் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வா, என்ன தான் நீ கல்யாணம் பண்ணி, என்ன தான் முதல்ல கல்யாணம் பண்ணினேன், இல்லை என்ன தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு ஒவ்வொரு பத்தினியும் கையை பிடிச்சி இழுப்பாங்களே ஒரு புருஷனை. அது மாதிரி பல விதத்தில் இழுக்குதான் இந்த இந்திரியங்கள் என்ற பத்தினிகள். அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய பத்தினிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் போல் பத்தினிகள் இருக்குது. என்னென்னா இந்த புலன்கள் தான். இந்த புலன் இன்பங்கள் ஒவ்வொரு பக்கம் இழுக்குது இல்லையா. இந்த பல பத்தினிகள் ஒரு புருஷனை அலகழிக்கிற மாதிரி இந்த இந்திரியங்கள் என்னை அலைகழிக்கின்றதே, இதிலேருந்து என்னை எப்போ விடுவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாக்கு ஒரு பக்கம் ருச்சியில் இழுக்கிறது, அதில் ஆனால் திருப்தி எழுது. அதே சமயத்தில் காம சுகத்தில் புலன் ஒரு பக்கம் இழுக்கிறது. அதே சமயத்தில் சிஷ்ணம் அந்நிய உதரம் வயிறு ஒரு பக்கம் பசின்னு நம்மளை வாட்டி எடுக்குதான், அது ஒரு பக்கம் நம்மளை இழுக்குதான். காது நல்ல பாடல்களாக கேளு, இதை கேளு அதை கேளுன்னு காது ஒரு பக்கம், காதுன்ற புலனானது ஒரு பக்கம் இழுக்குதான் பாடல்களை குறித்து, சுவையான விஷயங்களை கேட்கறது குறித்து. அப்போ அந்த மூக்கு நுகருது, நல்லா சுவையான நல்லா வாசனை உள்ள இடங்களையாவது தேடி போக சொல்லுது, நல்லா சுவையானதை முகர சொல்கிறது, அது ஒரு பக்கம் இழுக்கிறது தான். அப்புறமா இந்த தோல் சுகம், சபலமான இந்த தோல் சுகம் இருக்கு இல்லையா, சபலத்திற்குன்னே பதம் வரும், சபலமான கண்கள், திருக்குன கண்கள், கரெக்டு. இந்த பார்வையானது அழகான சபலத்தினால் கண்டதெல்லாம் பார்க்க சொல்லுது. அப்போ கண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறது அப்படின்றார். கிரானோ அந்யத சபலத்திற்கு பச்ச கர்மசக்தி பக்திய சபத்ய இக கேக பதிம் லுணந்தி. ஒரு குடும்பஸ்தனுக்கு பல பத்தினிகள் இருந்தால் எப்படி அந்த பதியை பலவிதமாக அலைகழிப்பார்களோ அது மாதிரி இந்த புலங்கள் என்னை அலைகழிக்கின்றதே அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். இவைகளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். உண்மையிலேயே ஆசைகளை ஜெயிச்சவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன், ஜித்தேந்திரியன்னு பதம் போட்டிருக்கார் இப்போ ஆரம்பத்திலே. ஆனால் இங்கே தன்னை வினயத்தினால அப்படியே இந்த இந்திரியங்களுடைய கொடுமைகளிலிருந்து எப்பொழுது விடுவிக்கப் போகிறீர்கள் என்று பிரகலாத் வினயத்தினால் பிரார்த்தனை பண்ணுறார். நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார். புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லப்போனால் இந்த குடும்ப சௌக்கியம் இருக்குது பற்றியா, பெண்ணாசை, அது என்னென்னா அரிப்புக்கு சொரிகிற போல் தான். இந்த அரிப்புக்கு சொரிஞ்சால் சுகமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த இல்லற சௌக்கியம்லாம், தாம்பத்திய சௌக்கியம்லாம் அப்படின்னு சொல்கிறார். என் மைது நாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம். அது துச்சமானது, அது ரொம்ப அற்பமானது. ஆனால் அதை தான் நம்ம பெருசாக பாராட்டுறோம். உலகத்தில் அதிகமாக பெரிய சந்தோஷம் எது கொடுக்குறதுன்னா காம சுகம்தான் சொல்லுவாங்க இல்லையா, தாம்பத்திய சௌக்கியம் தான் கிடையாது. அதுதான் ரொம்ப துச்சமானதுன்னு சொல்கிறாங்க. என் மைது நாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம்ன்றார். அது என்ன, அரிப்புக்கு சொரிகிற மாதிரி. அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும், அது பிறகு இப்போது கையில் அரிப்பு எடுக்குதுன்னு சொரிஞ்சேன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான்.
ரொம்ப நேரம் கையை சொரிய முடியாது இல்லையா, அப்புறம் ரத்தம் வந்துடும், எரிச்சல். அது மாதிரி தான் இந்த சௌக்கியங்கள்லாம் அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கோபதாபத்தை உண்டாக்கிடும். புரியுதா? அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட துச்சமானது அந்த சௌக்கியங்கள், அதை விரும்பக்கூடாது அப்படின்றார். என்மைது நாதி கிரகமேதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டுயனேன கரையோரிவ துக்க துக்கம். மேலும் மேலும் அந்த சௌக்கியத்தை எதிர்பார்த்தோன்னா மேலும் மேலும் துக்கத்துக்கு மேலே துக்கம்தான் உண்டாகும். அந்த சௌக்கியத்தினால பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது, துக்கம்தான் அதிகமாகும் அப்படின்றார். துக்கம் துக்கம் திருப்தியந்தி நேக கிருபணா பகுதுக்க பாஜா கண்டுதிவன் மனசிச்சம் விஷகேத தீரக. அதனால் பல துக்கங்களை உண்டாக்கக்கூடிய இந்த சுகங்களை எல்லாம், இந்த உலக விஷயங்கள்லாம் வந்து பற்றட்டவனாக இருக்கணும் ஒரு தீரன். இதில் ஈடுபட மாட்டான். அது எந்த நாள்லாம் மனசால் தான் அந்த காமம் உண்டாகிறது, அது மூலம் புரிஞ்சுக்கணும். அதனால் யாருன்னா தீரன் சிறந்த புத்திமான ஒருத்தன் தான் இந்த காமத்தை பொறுத்து கொள்ள சக்தியுடனாக இருக்கிறான். மற்றவங்களெல்லாம் காமத்துக்கு உட்பட்டவர்கள் தான், காமத்தை பொறுத்து கொள்ள முடியாது. இந்த போகசத்தில் அவங்க எவ்வளோ தான் அனுபவித்தாலும் இந்த காம சுகத்தை திருப்தி அடைகிறது கிடையாது தான். அதனால் எப்படி இந்த அரிப்பை பொறுத்து கொண்டு இருக்கிறானோ, ஆனால் அரிப்பு எடுத்தோன்னு டக்குன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதுபோல் அந்த ஆசை வரும்போது எவன் பொறுத்து கொண்டு இருக்கிறானோ அவன்தான் தீரன், அவன் தான் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா, அம்மா அப்பா. ஒரு குழந்தைக்கு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருன்னா பாதுகாப்பு, அம்மா அப்பா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வெளியில் போனால் இப்போ ஒரு படகுல போகிறோம் கடலில் அப்படின்னா யார் பாதுகாப்புனா மாலுமி பாதுகாப்பு. சரி, ஒரு நோயாளிக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா டாக்டர் பாதுகாப்பு. கிடையாது. இவரெல்லாம் உண்மையான பாதுகாப்பே கிடையாதான். பிரகலாதன் சொல்கிறாருங்க. யார் பாதுகாப்புனா இவங்களாம் உண்மையான பாதுகாப்பே கிடையாதுன்ட்டு டைரெக்டாக சொல்லிட்டார். பிரகலாதன் சொன்னால் அது மறுப்பே கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னா பகவான் தான் பாதுகாப்பு. ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ தான் காப்பாற்ற நினச்சாலும் அப்பா அம்மா பார்த்து கொண்டு இருக்கும்போதே குழந்தை இறந்து போதே. எத்தனை குழந்தை அப்படி போயிருக்கு. அப்போ அந்த அப்பா அம்மாவால் உண்மையான பாதுகாப்பு கொடுக்க முடியல இல்லையா. அதே டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, நல்லா செக் பண்ணுறாங்க, எவ்வளோ டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தா கூட அந்த டாக்டரால் காப்பாற்ற முடியலையே. சரி, கடலில் போகிறான், திடீர்னு ஒரு புயல் காற்று அடிச்சதுன்னா அந்த மாலுமியோடு அந்த படகு மூழ்கி போகுது. அந்த ட்ராவல் பண்ணுறவங்களும் மூழ்கி போகிறாங்க, அந்த படகு மூழ்கி போகுது. இப்போ ஆகஸ்ட்டில் ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா ஃப்ளைட்டில் அப்படியே 200 பேர் செத்து போயிட்டாங்க ஹைதராபாத்தில். அந்த பைலட்டோடு போயிட்டாங்களே. யார் பாதுகாப்பு? பகவானால் பாதுகாக்கப்பட்டால் தான், பகவானால் உபேட்சிக்கப்பட்டால் இவர்களை யாராலையும் பாதுகாக்க முடியாது. பகவானால் பாதுகாக்கப்பட்டால் இவர்களெல்லாம் பாதுகாப்பு இல்லைனாலும் அது பாதுகாக்கப்படும். அதுதாங்க சொல்கிறார். பாலஸ்ய நேக சரணம் பிதரும் ட்ரசிம்மா, நீ தானே பாதுகாப்பு, உண்மையான பாதுகாப்பு. அப்போது ஏன் இதை சொல்கிறாருன்னா, இந்த ஹிரண்யகசிபு அப்படியேப்பட்ட வரம் வாங்கியிருந்தான். மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, அஷ்டமா சித்திகள், தேவருடைய பிரபாவம், எல்லா வரங்களையும் வாங்கியிருந்தான். இது மொத்தத்தில் சொல்ல போனால் பிரம்மதேவர் சிருஷ்டியில் இருக்கிற எந்த விஷயத்தினாலும் அவனுக்கு மரணம் இல்லை. அப்படிலாம் அவனை மாதிரி வர வாங்கணும் யாரும் கிடையாது. அவ்வளோ பாதுகாப்பை அவன் சம்பாதிச்சு வச்சுருந்தான் தபஸ் சக்தினால். ஆனால் அது எதுவுமே உதவலை பற்றியா கட்சியில் ஹிரண்யகசிபுக்கு. ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லை இவனுக்கு. அப்பாவே பாதுகாப்பு இல்லை, அப்பாவே யமனாக இருக்கான் யார், பிரகலாதனுக்கு. அப்போ பிதர்கள்லாம் பாதுகாப்பு இல்லை அந்த குழந்தைக்கு. பகவானால் பாதுகாக்கப்பட்டதுனால அவன் மலையிலேருந்து கீழே தள்ளினாலும், யார் அசுரர்கள்லாம் மலையிலேருந்து கீழே தள்ளினாலும் பிரகலாதன் சாக மாட்டேன்றான். நெருப்பில் போட்டாலும் சாக மாட்டேறான், கடலில் போட்டாலும் சாக மாட்டேன்றான். யார் பாதுகாப்பு? நரசிம்மன் தானே பாதுகாத்தான், பகவான் தானே பாதுகாத்தான் இந்த பிரகலாதனை. வேறு யார் பாதுகாத்தாங்க? கடலில் போகிற பயணம் போகிறோன்னா மாலுமியோடு மூழ்கி போகிறானே, பாதுகாப்பு இல்லையே. ஆனால் பகவானால் பாதுகாக்கப்பட்டதால் கடலில் கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் அந்த கடலில் மிதந்துன்னு வந்துட்டானே பிரகலாதன். அப்புறம் நெருப்பில் போட்டால் கூட அந்த நெருப்பில் எரியலையே, உயிரோட வெளியே வந்தானே. யார் பாதுகாப்பு? பகவான் தான் பாதுகாப்பு, உண்மையான பாதுகாப்பு. அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பாதுகாப்பு கிடையாது. அதை விட பெரிய பாதுகாப்பு பகவானுடைய பாதுகாப்பு தான். பாலஸ்ய நேக சரணம் பிதரும் ரிசிம்ம நார்த்தஸ்ய சாகதம் உதன்பதி மஜ்ஜதோ நௌஹு. அப்போ பாடல்களை வந்து மாலுமி பாதுகாப்பு கிடையாது. தப்தஸ்ய தத் பிரதி விதிரிய இகாஞ்ச சேஷ்ட ஸ்தாவத் விபோ
தனுப்பிரதான் விபேட்சிதானாம், கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு வைத்தியன் பாதுகாப்பு கிடையாது. நார்த்தஸ்ய சாகதம் உதன்பதி மஜ்ஜதோனவும், அப்போது பகவான் தான் தனுப்பிரதான் உபேட்சிதான, உன்னால் உபேட்சிக்கப்பட்டால் இவர்களால் கூட பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தாச்சு. அப்போ பகவானை பார்த்து சொல்கிறார் அழகா, சோகம் பிரியஸ்ய சுஹர்த பரதேவதாயா, நரசிம்மரை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்டு இல்லையா நீ அப்படின்னு சொல்கிறானா பிரகலாத. நரசிம்மர் போய் ஃப்ரெண்டா, எந்த உலகம்லாம் நடுங்குது நரசிம்மரை பார்த்தா கட்சின்னு தான். நரசிம்மர் மடியில் உட்காந்து நம்ம நரசிம்மர் தோல் கைப்படும், நரசிம்மர் என் ஃப்ரெண்டு அல்லவா, நரசிம்மர் குழந்த மாதிரி உண்மையிலே. அதனால தான் அந்த காட்டுவாசி கூட பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுட்டு வந்துட்டான் பார், பத்மபாத்திரம் காட்டி கொடுத்தான் பார், அதான் விஷயம். அது மாதிரி சோகம் பிரியஸ்ய சுஹൃத பரதேவதாயா, நீ பரதேவதை நீ, ஆனால் எனக்கு சுஹൃத்து, எனக்கு நண்பன் நீ அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெண்ட் அல்லவா எனக்கு சொல்கிற. லீலா கதஸ்தவன் ஜுசிம்ம விரிஞ்ச கீதாக அஞ்சஸ்தர்மி அனுகிரணன் குண விப்ரமுக்தோ துர்காநிதே பத யுகாலயம் ஹம்சசங்கா, மகானுடைய சங்கத்தில் தான் உன்னுடைய கதைகள்லாம் கேட்டு அனுபவிக்க முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட பிரம்மாதி தேவர்கள்லாம் உன் புகழை பாடுகிறார்கள். லீலா கதாஸ்தவன் ரிசிம்ம விரிஞ்ச கீதாக அஞ்சஸ்தர்மி அனுகிரணன் குண விப்ரமுக்தோ, அப்படியோட முக்குணங்களாக அந்த மாயை கடக்கிறதுக்கு உன்னுடைய கதைகளை தவிர வேறு எது நம்மளை இந்த கஷ்டங்களை போக்கக்கூடியது. துர்க்கம்னா அடைக்கலம் யாருன்னா பகவானுடைய திருவடி கமலங்கள், பகவானுடைய கதைகள் தான் இந்த சம்சார சாகத்தை கடத்துக்கான ஒரே வழி. அது எங்கன்னா அப்படிப்பட்ட சத் சங்கத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறார். பதயுகாலய ஹம்சசங்காக அப்படி கேட்குறாரு. அப்படிப்பட்ட சத் சங்கத்துக்கு தான் ஆசைப்படுறாரு பிரகலாதன். உன்னுடைய சரண கமலங்களையே ஆசைத்திருக்கிற அந்த அம்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பரமா, அதான் இங்கே சொல்கிறார். பதயுகாலய ஹம்சசங்கா துர்காநிதே, அப்படிப்பட்ட எல்லா விதமான தாபத்தையும் கடக்கக்கூடிய உன்னுடைய திருவடி கமலங்களை ஆசிரித்தவர்கள் மகாத்மாக்கள்லாம் இல்லையா, அந்த சத்சங்கத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். அந்த சத்சங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதே சமயத்தில் நான் இந்த குணங்கள்லேருந்து விடுபட்டவனாகிய நான் உன்னுடைய தாசனாக இருந்து கொண்டு, நரசிம்மா, இந்த பிரம்மதேவரால் சொல்லப்பட்ட அந்த கதைகள்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அந்த கதைகள் மூலமாக நான் என்ன பண்ணுவேன், பெரிய பெரிய துக்கங்களை நான் அனாயாசமாக நான் தாண்டி விடுவேன், அந்த துக்கங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். இங்கே அருமையான ஸ்லோகம் இதெல்லாம். ஆனால் எனக்கு பிரியமானவன், எனக்கு சுகிருத்து, எனக்கு பரதேவதை எல்லாமே நீ தான். அப்படிப்பட்ட உன் கதைகளை நான் சொல்லிக்கொண்டு அதையே கேட்டுக்கொண்டு அந்த சத்சங்களை இருந்து கொண்டு அனாயாசமாக நான் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிடுவேன் அப்படின்றார். சோகம் பிரியஸ்ய சுஹൃதா பரதேவதாயா லீலா கதாஸ்தவன் ரிசிம்ம விரிஞ்ச கீதாக, அப்படிப்பட்ட பிரம்மதேவரால் சொல்லப்பட்ட கதை, விரிஞ்சனா பிரம்மதேவர், கீதாக அவரால் சொல்லப்பட்ட கதைகள்லாம் எவ்வளோ இருக்குது. அது குருஷீட பரம்பில் நாரதன் வியாசம் அப்படி பதுபடியாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த குருஷீட பரம்பில் கேட்ட அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு, சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக நான் துக்கங்கள்லாம் கடந்துருவேன். அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அஞ்சஸ்திதர்மி அனுகிருணன்னு குண விப்ரமுக்தோ துர்காநிதே பதயுகாலய ஹம்சசங்கா, அதாவது அஞ்சஸ்ததர்மின்னா சுலபமாக அந்த தாபத்தை நான் கடந்துடுவேன் அந்த கதைகளை பேசிக்கொண்டு அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது அப்போ சொல்கிறார் இங்கே தான், ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயா என்மே அர்ப்பித சிரசி பத்மகர பிரசாதா, என் தலையில் சூட்டப்பட்ட இந்த பத்மகர தாமரை போன்ற உன்னுடைய கரங்கள் என் தலையில் சூட்டப்பட்டதே, இந்த பாக்கியத்தை மார்பிலே வசிக்கக்கூடிய மகாலட்சுமியும் அடையவில்லையாம், உன்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய இருதயமாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் அடையவில்லை, அதேபோல் உன்னுடைய பிள்ளையே ஆனாலும் பிரம்மதேவரும் அடையவில்லை, அதேபோல் நானும் அசுரகுலத்தில் பிறந்த என் மேலே எவ்வளோ கருணை பெறும் உங்களுக்கு, என் தலையில் அர்ப்பணிக்கப்பட்டதே. ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயா என்மே அர்ப்பித சரசி பத்மகர பிரசாதா. சரி, ஓகே. இப்படிலாம் பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அருமையான ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம்.
எல்லாத்தையும் பார்த்தாச்சா? ஓகே, பார்த்தாச்சு எல்லாம். ஓகே. பத்மகர பிரசாதா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனே பகவான் சந்தோஷம் அடைந்தார். சந்தோஷம் அடைந்து, அப்பா பிரகலாதா, வந்ததும் வராதமா அப்படியே வந்துட்டேன், உன்னிடத்தில் ரொம்ப நான் சந்தோஷம். பிரகலாத பத்திரம் தே பிரீதோகம் தே அசுரோத்தமா வரம் ரிணிஷு அபிமதம் வனம் ரிணிஷ்வா அபிமதம் வனம் ரிணிஷ்வா அபிமதம் காமபுர அஸ்மியகம் முற்றுணாம். உன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடியவன், அதனால் நீ வரம் பெற தகுந்தவன், அதனால் உன் வேண்டிய வரங்களை நீ கேட்டுக்கொள் என்று கேட்கிறார் பகவான். என்னை சந்தோஷப்படுத்தியிருக்க நீ ஸ்தோத்திரங்களால், உன் பக்தியினால். அதனால் என் தரிசனம் ரொம்ப துர்லபமானது, அதனால் நான் வந்திருக்கேன் இல்லையா திருஷ்ணம். அதனால் என்னிடத்துல வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள் என்று கேட்கிறார் பகவான். ஆசையை தோன்றார். வரம் ரிணிஷு அபிமதம் காமபுர அஸ்மியகம் ருணம். நம்முடைய ஆசைகள் நிறைவேற்றுறேன், நீ உனக்கு வேணும் என்று கேட்டுக்கோ அப்படிங்கிறார். ஏவம் பிரலோபியமானோ அபி வரைலோக பிரலோபணிகி ஏகாந்தித்வாத் பகவதி நைச்சத்தான் அசுரோத்தமஹா. இப்படி ஆசையை தூண்டும் போதும் நரசிம்மரே என்ன வர வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்ட்டு தூண்டிய போது கூட, ஆனால் சிறந்த பாகவதனா அசுரர்களுக்குள் உத்தமனாக இருக்கிறதுனால, ஏகாந்த பக்தி உடையவனாக இருக்கிறதுனால அந்த வரத்தை எதுவும் கேட்கலையாம். நைச்சத்து அந்த வரத்துக்கு ஆசைப்படலையாம், எந்த வரத்தையும் கேட்கலையாம். ஏகாந்த பகவதி நைச்சத்து தான் அசுரோத்தமாக, அதனால தான் அசுரர்கள் உத்தமன், அசுரோத்தமனா. அப்போ சொல்கிறார், ஒரு எஜமானனுக்கு ஒரு சேவகன் போல நமக்கும் நாராயணா நரசிம்மா உனக்கும் எனக்கும் உள்ள உறவு ஒரு எஜமானுக்கு தொண்டனுக்கும் போல. எஜமான் தொண்டனுக்கு தேவையானகளை அவன் பார்த்து செய்ய போகிறான். அப்போ தொண்டன் தனிப்பட்ட ஆசை எனக்குன்னு எதுவும் கிடையாது, எஜமான இஷ்டம்தான் என்னுடைய இஷ்டம். அப்படிப்பட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் எஜமானனுக்கும் தொண்டனுக்கும் போல் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு. யார் தன்னுடைய எஜமானம் காட்டுற அன்புக்கு விலை பேசுகிறானோ அவன் உண்மையான தொண்டன் கிடையாது, உண்மையான பக்தன், அவன் வியாபாரி அப்படின்னு சொல்கிறாருங்க. எஸ்ய ஆசிஷ ஆசஸ்தே நச பிருத்திய சபை பணிக்கு, அவன் உண்மையான தொண்டன் கிடையாது, உண்மையான பக்தன் கிடையாது, அவன் வியாபாரி அல்லவா, பகவானுடைய கருணைக்கு விலை பேசுகிறவன். நான் எதாதே அகில குரு கடேதே கருணாத்மனா எஸ்தே ஆசிஷ ஆசஸ்தே நச பிருத்திய சபை பணிக்கு. பகவானுக்கு அப்படி கருணைக்கு விலை பேசுகிறான்னு நான் சொன்னால், பகவான்களை போய் வியாபாரம் பேசுகிறான்னு சொன்னால், நான் இதை கொடுத்தா நான் மொட்டை அடித்தா இதுக்கு இது கொடுப்பியா அது கொடுப்பான்னு கேட்டால் அவன் வியாபாரி, அவன் பக்தன்னு சொல்ல முடியாது. அதுதான் பகவானுடைய கருணைக்கு விலை பேசக்கூடாது, பகவானுடைய கிருபையாக வேணும். அது உன் கருணை எப்பொழுதும் எனக்கு, உன் கருணா கடாட்சம் எப்பொழுதும் நம்மளை பொழிஞ்சா போதும் புருஷ்ணா, அப்படி தான் பிரார்த்தனை பண்ணவே தவிர எனக்கு அது கொடுப்பியா இது கொடுப்பியா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவானுக்கு போய் தான் வியாபாரி. நீ பண்ணுற பக்திக்கு வியாபாரம் பேசக்கூடாது. அதுதான் பிரகலாதன் சொல்கிறார், நான் வியாபாரி கிடையாது, நான் உண்மையான தொண்டன். புரியுதா? என்னை ஆசையை மூட்டாத. அப்படிப்பட்ட உண்மையான பக்தனுக்கு எந்த தெய்வம் அவன் வேண்டிய வரங்களை கொடுக்குறானோ அது உண்மையான எஜமானனாக இருக்க முடியாது. அவன் கேட்டது கொடுத்தான்னா அது உண்மையான எஜமானனாக இருக்க மாட்டான். கேட்கறதுலாம் கொடுக்குறான், அது உண்மையான தெய்வமாக இருக்காது. அதே சமயத்தில் உண்மையாக தன் பண்ணுற பக்திக்கு பகவானுக்கு செய்கிற தொண்டுக்கு இவன் வேலை பேசுகிறான்னு சொன்னால் அவன் உண்மையான சேவகனமாக இருக்க மாட்டான். என்ன அழகாக சொல்கிறா பாருங்கள், பக்தியினுடைய விஷயத்த அப்படி கொடுக்குற தெய்வம் உண்மையான தெய்வம் இல்லையா, இவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குற தெய்வம் உண்மையான தெய்வம் இல்லையா. பார்த்து இவனுக்கு இது இவன் கேட்குறதுனால கொடுத்துடக்கூடாது, அவனுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படி பார்த்து கொடுக்கணும். ஒரு தெய்வம் ஆராய்ந்து அருள் செய்யணும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் தெய்வமாக பார்க்குறாராம் பிரகலாதன் எப்படி நிறுத்தி வச்சு பாருறது, அதுதான் உண்மையான தெய்வம். அதே சமயத்தில் இவன் என்னன்னா கண்டதெல்லாம் ஆசைப்படுவான், தேவையில்லாத அற்ப விஷயங்கள்லாம், அதெல்லாம் போய் பகவானுக்கு கேட்குறான்னா இவன் உண்மையான சேவகனும் உண்மையான பக்தனும் கிடையாதான். அப்படி ரெண்டு விஷயத்துலையும் சொல்கிறாரு இங்கே பிரகலாதன். ஆசாசானோ நவை பிருத்தியா சுவாமின் யாசிஷ ஆத்மனः ந சுவாமி பிருத்தியதா சுவாமியம் இச்சன்னு யோ ராதி ச ஆசிஷா. புரியுதா? இதுதான் இங்கே அழகாக சொல்கிறார். இவன் ஆசைப்படுறதை கொடுக்குறவன் உண்மையான எஜமானம் கிடையாதான். அதே சமயத்தில் இவன் லோக விஷயத்தை ஆசைப்படுறான், பகவத் பக்தி தவிர அந்நிய விஷயம் ஆசைப்படுறான்னா அவன் உண்மையான சேவகனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இங்கே பிரகலாதன்.
ஏன் சொல்கிறாருன்னா அது விஷயம் இருக்குது, காரணம் இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். இந்த இருதயத்தினுடைய நோய் மாதிரி இது எது, இந்த ஆசையானது. இந்த ஆசைகளை அறுக்கணும். இந்த ஆசையை அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறார், எனக்கு என்ன வேணும்னா வரம்னா, வரம் கேட்கணுன்ற ஆசையே எனக்கு வரக்கூடாது, அதான் வரமாக வேணும். அதுதான் இங்கே கேட்குறா சொல்கிறது. காமானம் ஹிருத் சந்தோகம் எதி ராசிஷ மே காமான்னு வராம்ஸ்தம் வரதர்ஷபா காமானம் ஹிருத் சம்ரோகம் பவதஸ்து விரணே வரம். எனக்கு அந்த இருதய நோயாக இருக்கக்கூடிய அந்த வரம் கேட்கணுன்ற ஆசை எனக்குள்ளே வரக்கூடாது, அதான் வரமாக வேணும் என்று கேட்கிறார். அருமையான வரம், அதுதான் கேட்கணும். அந்த ஹிருதயத்தில் அந்த ஆசை உண்டாகக்கூடாதான். இப்போ ஹிருத்திய சம்ரோகம் பவதஸ்து விரணே வரம், அதுதான் வரமாக கேட்குறோம் அப்படின்றார். ஏன்னா அந்த ஆசைகள் உண்டானா என்ன பாதிப்புகள் மனுஷனுக்கு உண்டாகுதுன்னு சொல்கிறாரு. இந்திரிய பலம் போயிடுமா, மனசு பலம் போயிடுமா. இந்திரியாணி மனப்பிராண ஆத்மா தர்மோ திருதிர் மதிஹி ஹரி ஸ்ரீ தேஜ ஸ்மிருதி சத்தியம் யஸ்ய நஷ்யதி ஜென்மனாக விமுஞ்சதி யதா காமன் மாணவோ மனசி ஸ்திதான் தர்ஹேவ புண்டரிகாக்ஷ பகவத்வாய கல்பதே. இந்த ஆசைகள் தான் ஒரு மனுஷனுடைய இந்திரியத்தினுடைய பலத்தை குறைக்கிறதான், மனோபலத்தை குறைக்குதான், பிராண பலத்தை குறைக்குதான். இந்த ஆத்மாவை அழிவுக்கு கொண்டு போகிறது. தர்மத்திலேருந்து நழுவுறானா இந்த ஆசையினால்தான். இந்த ஆசையினால்தான் உறுதி குலையிறது தான். இந்த ஆசையினால்தான் புத்தி வேலை செய்ய மாட்டேதான். இந்த ஆசையினால்தான் தவறு செய்யறதுக்கு கூட வெக்கப்பட மாட்டேன்றான். தவறு செய்ய வெக்கப்படணும், தவறாச்சேன்னு, ஐயோ இது செய்யக்கூடாதுன்னு அந்த வெக்கத்தெல்லாம் இழந்துடுறானா. பணத்தாசை அந்த ஆசையினால்தான். எல்லா ஆசையினால்தான் ஒரு மனுஷனுக்கு இந்திரிய பலம் போது, மனோபலம் போது, பிராண பலம் போது, இந்த ஆத்மாவை அழிவு கொண்டு போகிறான். அதே சமயத்தில் அவன் தர்மத்திலேருந்து நழுவுறான். அப்போ உறுதி கொலையுது, அவனுக்கு புத்தி கெட்டு போகுது. அவன் தவறு செய்யணுன்ற அந்த வெக்கப்படாமல் இருக்கிறான். அவனுடைய நல்ல திருஷ்டி, அதாவது நல்ல உண்மையான செல்வம், அந்த அழகு அவனுக்கு போயிடுது. நல்ல தேஜஸ், அவனுடைய தேஜஸ் குறைஞ்சிடுது. நல்ல ஞாபக சக்தி அவனை விட்டு போயிடுது. சத்தியத்தில் நழுவுறான். எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகுது ஆசையினால் ஒரு மனுஷனுக்கு. அவன் ஜென்மாவே வேஸ்ட்டாக போயிடுது இந்த ஆசையினால் அப்படின்றார். நஷ்யந்தி ஜென்மனாகும் இந்திரியாணி மனப்பிராணக. அதுதான் இங்கே அழகாக சொல்கிறார். இங்கே தைரியம் போயிடுமா, மனசு போயிடுமா. அதான் பிராணனே எழுக்கிறான ஆசையினால். இந்திரியங்களும் மனசு, பிராணம், தேகம், தர்மம், தைரியம், புத்தி, அதை சொந்த தவறு செய்த வெக்கம், தனமும், அவனுக்கு நல்ல செல்வத்தையும் எழுக்கிறானா ஆசையினால்தான். உண்மையான செல்வம் அவனுக்கு கிடைக்காம போயிடுது. உண்மையான செல்வம் எது தெரியுமா? சந்தோஷம்தான். அதில் தேஜஸ் அழிஞ்சு போய்தான். அதே நினைவாற்றல் அவனை விட்டு போயிடுதான். சத்தியம் ஆகியவை யாரும் நசித்து விடுமன்றோ புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பலத்தெல்லாம் இழந்துடுறானா ஆசையினால். அப்படி சொல்கிறாருங்க. ஹரீஸ் ஸ்ரீஸ் தேஜஸ் ஸ்மிருதி சத்தியம் யஸ்ய நஷ்யந்தி ஜென்மனா விமுஞ்சதி யதா காமன் மாணவோ மனசி ஸ்திதானே தர்ஹேவ புண்டரிகாக்ஷ பகவத்வாய கல்பதே. இந்த இது சொல்கிறாரு, யார் மனசில் இருக்கிற ஆசைகளை விட்டவனும், சுத்தமாக ஒரு சின்ன ஆசைகள் கூட இல்லாமல் இருக்கணும், அவன் வேற இல்லை, பகவான் வேற இல்லையா. பகவத் ஸ்வரூபத்தை அழிஞ்சிடறான் அவன். சொல்கிறார் விமுஞ்சதி யதா காமன் மாணவோ மனசி ஸ்திதானே. ஒரு மனுஷனானவன் எல்லா ஆசைகளும் விட்டவன் பகவானாவே ஆயிடுறான் அவன். அப்படி சொல்கிறார் இங்கே. பகவானாவே பகவத்தன்மையை அடைகின்றான் அவன். அப்படி சொல்கிறார். பகவத்வாய கல்பதே அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவான் நரசிம்மருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமோ பகவதே துப்பியம் புருஷாய மகாத்மனே ஹரிய அத்புத சிம்மாய பிரம்மனே பரமாத்மனே பரபிரம்மஸ்வரூபமே பரமாத்மாவே. அப்படிப்பட்ட ஹரியே அற்புதமான சிம்மஸ்வரூபியே உனக்கு நமஸ்காரம் என்று தெரிவிக்கிறார். மகாத்மனே அப்படின்னா பரமாத்மனே, மகாத்மனே எல்லாம் ஒன்று தான். அது பகவானே. துப்பியம் புருஷாய துப்பியம் நமோ பகவதே துப்பியம் புருஷாய மகாத்மனே ஹரிய அத்புத சிம்மாய பிரம்மனே பரமாத்மனே. இப்படி அவர் கேட்டுக்கொண்டதுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பகவான். வரம் கேட்டிருந்தால் கூட சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். குழந்தை கேட்டான்னு கொடுத்துருப்பார். ஆனால் வரம் கேட்கொண்ட ஆசையே தனக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பகவானுக்கு. அப்போ பகவான் சொல்கிறார், அப்பா
போகேன புண்ணியம் குசலேன பாவம் கலேவரம் கால ஜபேன ஹித்வா கீர்த்தியம் விஷுத்தாம் சுரலோக கீதம் விதாய மாமேஷசி முக்தபந்தக. போகத்தினால புண்ணியங்களை கழிச்சிட்டு அதே சமயத்தில் விரதங்கள் உபவாசங்களால் இதுபோல் என்னுடைய பூஜைகளால் அப்படி உபவாசங்களால் இருந்தும் பாவத்தை குறைத்து கொண்டு பாவத்தை போக்கிக் கொண்டு இந்த உடலை விட்டு அதுக்கு பிறகு என்னை அடைவாயாக என்று சொல்கிறார். போகேன புண்ணியம் குசலேன பாபம் கலேவரம் கால ஜெவேன ஹித்வா கீர்த்தம் விஷுத்தாம் சுரலோக கீதம். தேவரெல்லாம் பாடக்கூடிய உன்னுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய பரிசுத்தமான புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி புகழை பாடப்படும் தேவர்களால் புகழ் பாடப்படுபவனாக அப்படிப்பட்ட பிரகலாதா, நீ கடைசியில் என்னை அடைவாயாக, எல்லா பந்தங்களையும் விட்டு என்னை அடைவாயாக என்று சொல்கிறார் பகவான். கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதம். தேவர்களே உன்னுடைய பரிசுத்தமான புகழை பாடுகின்றது. அப்படிப்பட்ட நீ எல்லா பந்தங்களையும் விட்டவனாக என்னை அடைவாயாக என்று சொல்கிறார் பகவான். விதாய் மாமேஷசி முக்த பந்தகா. யார் ஏதத் கீர்த்தையன் மஹ்யம் துவயா கீதமிதம் நரக துவாம்ச மாம்ச ஸ்மரன் காலே கர்மபந்தர் விமுஞ்சதே. யார் நீ பண்ண இந்த ஸ்தோத்திரத்தை கீர்த்தனம் பண்ணுறாங்களோ, அதே சமயத்தில் உன்னை என்னையும் காலத்தில் நம்மளை ஸ்மரிக்கிறார்களோ, அவர்கள் எல்லா கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று சொல்கிறார் நரசிம்மூர்த்தி. அப்படி யார் இந்த பிரகலாஸ்துதியை படிக்கிறானோ, காலத்தில் நினைக்கிறானோ, உடனே கர்மபந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். பகவானுடைய கதைகளை நினைக்கிறது. அதாவது பிரகலாதனே பகவானை துவாம்ச மாம்ச ஸ்மரன் காலே கர்மபந்தாத் பிரமுச்சதே. உன்னையும் என்னையும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி காலகாலத்தில் உன்னை நினைக்கிறாங்களோ, என்னையும் நினைக்கிறாங்களோ, அவர்கள் கர்மபந்தத்தை விடுபடுகிறார்கள் என்று சொல்கிறார் பகவான். அடுத்தது அதனால் பகவான்களை ஒரு வார்த்தை கேட்குறாரு. தனக்காக கேட்கல, தனக்காக கேட்க மாட்டார் பிரகலாதன். ஆனால் தன்னுடைய அப்பாவுக்காக கேட்குறார். தன் எதிரியே ஆனாலும் தன்னை கொல்ல முயற்சி செய்த அப்படிப்பட்ட இரணிகசிபுவாக கேட்குறாரு. பகவானே, எங்கள் அப்பா ஏதோ தவறு பண்ணிட்டார், இல்லைன்னு சொல்ல வரல இரணிகசிபு. ஆனால் அவர் துர்கதி அடையாதபடி நற்கதி அடையும்படி நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரகலாதன் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு உண்மையிலே கோபம் இல்லை. அதாவது என்ன, சகோதரனை கொண்டதுனால, இரண்யாக்ஷனை கொண்டதுனால அந்த கோபத்தினால உங்கள் இடத்துல பகமை பாராட்டிட்டார். அதனால் அவர் நல்ல கதி அடையிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வரம் கேட்க இப்போ நரசிம்மர் வரம் கேட்க சொல்கிறாரு. ஆனால் வரம் கேட்கணுன்ற ஆசையை தனக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேட்குற பிரகலாதன், இது புத்திசாலித்தனமா? ஆனால் பிரம்மதேவர் வரம் வேணுன்ற வரத்தை கேட்டுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே இரண்யகசிபு மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகணும், புத்திசாலித்தனமாக கேட்குறேன்னு நினச்சி அது புத்திசாலித்தனமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ பிரகலாதன் கேட்டது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா வரம் கேட்டால் அந்த ஆசை தனக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது இந்திரிய பலம், ஆயுள் பலம் எல்லாத்தையும் போய்க்கிட்டு இரண்யகசிபு போய்க்கிடுச்சு பற்றி. அது இந்திரிய திருப்தி இல்லாமையே இருந்தால் மாதிரி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அழிஞ்சுன்னு இருந்தால் மாதிரி. அதுதான் தன்னுடைய அந்த வெட்கம், தவறு செய்து தான் அதில் வெட்க பண்ணலையே, அந்த வெட்கம் எல்லாம் போயிடுமா. அந்த 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 செழிப்பு, அந்த அழகு போயிடும், தேஜஸ் போயிடும், நல்ல நினைவாற்றல் போயிடும், சத்தியம் தன்னை விட்டு போயிடும். இதெல்லாம் நசியந்தி ஜென்மனாக அதெல்லாம் போயிடும். அதில் இதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா வரம் கேட்கறதுல கில்லடி யாருன்னா இரண்யகசிபு தான். அப்படியேப்பட்ட வரம் கேட்டான், அது புத்திசாலித்தனம் இல்லை. பிரகலாதன் கேட்கறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு பார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எனக்கு வரம் வரைய ஏதத்து வரதேசான் மகேஸ்வரா தனிந்தத் பிதா மேத்வாம் அவித்வம் ஸ்தேஜ ஐஸ்வரம். உன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை அறியாமல் தவறு செய்து விட்டார் இரண்யகசிபு, அதான் எங்கள் அப்பா. ஆனால் அவர் நல்ல கதி அடையிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், பகவான் சொல்கிறார், அப்பா என் மடியிலே உயிரை விட்டு அவனுக்கு துர்கதியாக கிடைக்கும், அவனுக்கு நற்கதி தான் கிடைக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாத. எந்த குலத்தில் நீ பிரகலாதனாகிய ஒரு பாகவதன் நீ பிறந்திருக்க, உன்னுடைய 21 தலைமுறையும் பரிசுத்தமாகிவிட்டது. அது த்ரீ சப்தபிகி பிதா பூத பித்ருபிகி சகதே அனக யத் சாதோ அஸ்ய கிரகே ஜாதோ பவான் வை குலபாவனக. அப்படி நீ பிறந்த குலத்தில்
உனக்கு முன்னாடி இருந்த 7 தலைமுறை, நடுவில் இருக்கிற 7 தலைமுறை, பின்னாடி வரப்போகிற 7 தலைமுறை, ஆக 7 21 தலைமுறையும் பரிசுத்தமாக்கி விட்டது. அதை பற்றி இது போய் ஒரு வரமாக கேட்கணும்னு அவசியமே இல்லைப்பா. அதனால் தாராளமாக உங்கள் அப்பா கரையேறிட்டார், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார் பகவான். எந்தெந்த இடத்துலாம் என் பக்தர்கள் எத்திரச்ச மத்பக்தாக பிரசாந்த சமதர்ஷினகா, அப்படி எல்லாரையும் சம்மா பாவிக்கக்கூடிய பிரசாந்தர்களாகிய சிறந்த பாகவதர்கள் எந்தெந்த குளத்தில் தோன்றுகிறார்களோ, அவர்கள் நீச்ச குளத்தில் தோன்றினாலும் சரி, சாதவா சமுதாஜா சாரதி பூயந்தபி கீகடாக, அந்த குளத்தையே பாவனமாக்கி விடுகிறார்கள். எந்த குளத்தில் பிறந்தாலும் அந்த பக்தர்களால் அந்த குடும்பம், அந்த குளமே பாவனமாக்கி விடுகிறது என்று பகவான் நரசிம்மூர்த்திக்கு சொல்கிறார். சொன்ன உடனே சொல்கிறார், பிரகலாதனை பக்த சக்கரவர்த்தியாக பிரதிரூபத்திற்கு என்று முதல் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதிரூபத்துக்குன்னா இன்றிருந்து உதாரண புருஷன், நீ தான் பக்த சக்கரவர்த்தி அப்படின்றார். அவள் பிரதிரூபத்துன்னு பக்த சக்கரவர்த்தி பட்டம் கட்டுறதுன்னா சிம்மாசனம் வேணும்னு, தானே சிம்மமாக இருக்கிறதுனால தன் மடியில் உட்கார வச்சுட்டார், சிம்மாசனம் கிடைச்சிச்சு. அப்போது கிரீடம் வேணுமன்னா தன்னுடைய அபய அஸ்தத்தையே கிரீடமாக தலையில் சொல்லிட்டாராம். அவள் அபிஷேகம் என்ன, தன்னுடைய ஆனந்த பாஷ்பத்தையே கண்ணீரையே அபிஷேகமாக பொழிந்தாராம். எப்படி பக்த சக்கரவர்த்தி என்று முதல் பிரகலாதம் மாதிரி ஒரு பக்தன் வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் பிரகலாதனை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக. அந்த பிரகலாதம் போல் இனிமேல் அந்த பிரகலாதனுடைய சாதுத்தன்மைகள்லாம் கற்றுக்கொண்டு நம்ம அந்த பிரகலாத சரித்திரத்தை படித்து பிரகலாதம் மாதிரி உண்மையான பக்தி பண்ணணும். எந்த சங்கடங்கள் எந்த கஷ்டதசையில் வந்தாலும் பகவத் பக்தி விடக்கூடாது. அப்படி உறுதியாக யார் பின்பற்றுகிறார்கள் அவர்கள்தான் உண்மையான பக்தர்களாக பகவான் அடைய முடியும். அதனால் பக்த சக்கரவர்த்தி பிரகலாதன் தான் நமக்கு உதாரண புருஷன், பிரதிரூபத்திற்கு பக்த சக்கரவர்த்தி. அதனால் பக்தன்னா பிரகலாதன் தான். பிரகலாதனுக்கு இணையான பக்தன் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி பக்த சக்கரவர்த்தியாக பட்டம் முடி சுட்டுறாராம் பிரகலாதன். சரி, அதுக்கப்புறம் பிரம்மதேவருக்கு ஒரு உத்தரவிடுறார். பாம்புக்கு அமிர்தத்தை கொடுக்குற மாதிரி இந்த துஷ்டர் அசுரர்களுக்கெல்லாம் நீ வரம் கொடுக்கக்கூடாது, அதனால் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு ஏற்படுறது பற்றியா அப்படின்ட்டு பகவான் எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறார் பிரம்மதேவருக்கு. அப்புறமா எல்லா உலகங்களும் அதிபதியாக பிரகலாதனை இரண்யகசிபு அந்த ராஜ்யத்தில் அசுரகுலத்துக்கு அதிபதியாக பிரகலாதனை பட்டம் சுட்டுக்கிறார்கள். பக்தர்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கார், அதே அசுரர்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கிறார் பிரகலாத சுவாமி. அப்போ இந்த கதையை கேட்டது யார் சொன்னது? நாரதர் யுதிஷ்டருக்கு ராஜசூய வேலையில் இந்த கதையை சொல்லிடும் போது அப்போ பார்த்து யுதிஷ்டர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். பிரகலாதனுக்கு கட்சி அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். ஆஹா, கையில் வெண்ணெய் வச்சு நெய் கலைஞ்ச கதையாக இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்துலேயே இந்த கதை கேட்டது யாருன்னா, யார் கேட்குறது? கிருஷ்ணா அங்கே ராஜசூய வேள்வியில் முதல் பூஜை அக்கர பூஜையை பெற்றுக்கொண்ட கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு இந்த கதையை. அங்கே சபையில் எல்லாரும் சொல்கிறாரு. கிருஷ்ணனை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு யார் தர்மபுத்திரர், ஆஹா பிரகலாதனுக்கு எச்ச பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கலையே, பிரகலாதனுக்கு பகவானே தூண பழந்தவர் நரசிம்மாசமாக பகவான் காட்சி அளித்திருக்காரு, நமக்கு என்ன பாக்கியம், நமக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம், பகவானை தரிசனம் பண்ணுற பாக்கியம் அப்படின்னு தனக்குள்ளே வருத்தப்பட்டாராம். அப்போ நாரதர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இப்படி அறியாமல் இருக்கீங்களே தர்மபுத்திரா, உங்களை விட சிறந்த பாக்கியசாலி உலகத்தில் யார் இருக்காங்க? ராஜசூய வேள்வி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ராஜசூய வேள்வியில் பகவானுக்கு முதல் பூஜை அக்கர பூஜை கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் ரிஷிகள்லாம் உங்களை சுற்றி வராங்கன்னா, பாண்டவர்களே உங்களை சுற்றி இல்லை, உங்களை சுற்றின்னு பகவான் இருக்கான் இல்லையா, அந்த பகவானை பார்க்கணுன்ற ஆசையினால்தான் தேவர்கள் ரிஷிகள்லாம் உங்களை தேடி வராங்க. பாண்டவர்களே, தேவரெல்லாம் உங்களை தேடி வராங்கன்னா நான் பகவான் இங்கே வாசம் பண்ணுறான், உங்களுக்கு சேவகனாக இருக்கிறான் பகவான், அப்படி குதிரை குலப்பாற்றவனாக இருக்கான் எல்லாம். அதனால் நீங்கள் தான் அதிகமான பாக்கியசாலிகள். அந்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து ஒரு முகூர்த்த காலம்தான் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்துட்டு பகவான் மறைஞ்சிட்டான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் 5 பிள்ளையோட 6வது பிள்ளை அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் கூட வாசம் பண்ணுறானே, இந்த கிருஷ்ணன் வேற இல்லை, அந்த நரசிம்மர் வேற இல்லை, அந்த கிருஷ்ணன் அந்த நரசிம்மன் தான் இந்த கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன் தான் அந்த நரசிம்மன், அந்த நரசிம்மனாக வந்தது இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்ட்டு நாரதர் காட்டி கொடுக்குறார் தர்மபுத்திரருக்கு. சொல்கிறார், யோயொன்று லோகே பதபூரி பாகா லோகம் புனானா முனியோ அபியந்தி. முனிவரெல்லாம் உன்னை தேடி வராங்கன்னா எதுக்காகனா, இந்த பகவான் உங்கள் கழுத்தில் வாசம் பண்ணுறான்னு இந்த பகவத் தர்சனத்துக்காக தான் ஓடிறாங்க. லோகம் புனானா முனியோ அபியந்தி, உலகத்தையே
புனிதமாக்கக்கூடிய ரிஷிகள்லாம் உங்களை தேடி வராங்கன்னா உங்களை பகவான் இருக்கான், அதுக்காக தான். நீ தான் அதிகமான பாக்கியசாலியை. பூரிபாகா லோகம் புனான முனியோ அபியந்தி ஏஷாம் கிருஹான் ஆவ சதீதி சாக்ஷாத்து கூடம் பரம்பிரம்ம மனுஷ்யலிங்கம். சாக்ஷாத்து பரபிரம்மன் தான் மனுஷனாக வேஷம் போட்டுன்னு வந்து நடிக்கிறது இந்த கிருஷ்ணனாக. புரிஞ்சுக்கோ, அந்த பரபிரம்மன் தான் நரசிம்மராக அன்றைக்கி வந்தது அப்படின்னு சொல்கிறார். பார்த்த உடனே அப்பா பகவான் கிருஷ்ணனை பார்த்து தன் அத்தை தன்னுடைய மச்சான் மாமான்ற உறவெல்லாம் மறந்து போய் பகவானாக நினச்சி அவரை வழிபடுறார். அப்படி பூஜிக்கிறார், அதிகமாக பூஜிக்கிறார். கிருஷ்ணா நீயா கிருஷ்ணா, நீ நரசிம்மராக வந்தன்னு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு புகழ்கிறாராம். பாண்டவர்கள்லாம் புகழ்கிறார்கள். நான் ஒரு குருநாதர் வேணும், பக்கத்துலேயே பகவான் இருந்தாலும் ஒரு குருநாதர் வாங்க வேண்டியிருக்கு இல்லையா, காட்டி கொடுக்கறதுக்கு. அப்போ தானே புரிஞ்சிக்க முடியுது. ஆச்சரியப்பட்டார். அப்போது அது இதோட இந்த நரசிம்மோதர சரித்திரம் பூர்த்தி அடையுது. அப்போ நடுவில் இந்த திரிபுராசுர சம்மாரம் வருது. அந்த திரிபுராசுரில் சம்மாரம் பண்ணால் கூட மறுபடியும் இந்த மயன் என்ற இந்த அசுர சிற்பி இருக்கான்ல மயன், அவன் என்ன பண்ண ரசகோபத்தில் கொண்டு போய் அவளை மூழ்கடித்து உயிர் பழிக்க வச்சிடறானான். அப்போ சிவபெருமான் பார்த்தார், என்ன இவங்க மறுபடியும் வதம் பண்ண இந்த திரிபுராசுரர்கள் மறுபடியும் உயிர் பழிக்க வச்சிடுறாங்களே இந்த ரசகோபத்தில் மூழ்கி எடுத்து. அப்போ என்ன பண்ணார், சரி பார்த்தார், பகவான் பார்த்தார். பகவான் பசு ரூபத்துலேயும் பிரம்மா கன்று ரூபத்துலேயும் போய் அந்த ரசகோபத்தில் இருக்கிற அந்த ரசத்தெல்லாம் அந்த அமிர்தத்தெல்லாம் மொத்தம் உறிஞ்சிட்டாங்களாம். உறிஞ்சிட்ட பிறகு அந்த மயன் என்ற சிற்பி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவனால் தடுக்க முடியலையா. ஆச்சரியமாக இருக்குது, பகவானுடைய மாயை அது. அதுக்கு பிறகு இப்போ என்னன்னா அந்த திரிபுராசுரர்களை போய் சிவபெருமான் ஈஸியாக வதம் பண்ணிட்டார். அதாவது தர்மன்ற ரதம், ஞானம் என்ற சாரதி, வைராக்கியம் என்ற கொடி, அதே சுந்தர ருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்கள், தபசு என்ற வில்லு, வித்தை என்ற கவசம், கிரியானுஷ்டானங்கள் என்ற அம்பு, இவைகளை கொண்டு அப்போது ரதம், ரத சாரதி, ரதத்துடைய கொடி, அப்போ அந்த ரதத்துடைய வாகனங்களாகிய அந்த குதிரைகள், அது பிறகு வில்லு, அப்புறம் கவசம், அதே சமயத்தில் வில்லு அம்பு, இவைகள்லாம் பூட்டி கொண்டு இந்த ரதத்தில் ஏறி சிவபெருமான் போய் அப்போ திரிபுராசுரர்களை அப்போது விஷ்ணுனுடைய தேஜஸினால் சக்தி அளிக்கப்பட்டு அப்போ திரிபுராசுரர்களை ஈஸியாக சம்மாரம் பண்ணாராம் யார், சிவபெருமான். அப்படிப்பட்ட கதை இங்கே வருது. சின்னதாக தான் வருது, ஆனால் கொஞ்சம் விஸ்தாரமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாடியும் சுருக்கமாக சொல்லிட்டேன், அதுதான் விஷயம். அதான் அப்போது என்ன பண்ணாங்க, பிரம்மதேவரும் விஷ்ணுவும் போய் அந்த மொத்த ரசத்தையும் பசுவும் கன்றாவும் போய் உறிஞ்சிட்டாங்க அந்த ரசகோபத்துலேருந்து. உறிஞ்சிட்டோடனே அந்த இப்போ அசுரர்களை மறுபடியும் பழக்க வைக்க முடியல பாரு. இப்போ சிவபெருமான் மறுபடியும் போய் திரிபுராசுரர்களை சம்மாரம் பண்ண உடனே அந்த மறுபடியும் ரசம் இல்லையே, அமிர்த ரசம் இல்லையே. அதுதான் இங்கே மாயனே சொல்கிறானா, தேவோ அசுரோ நரோ அன்யவா நே ஈஸ்வரோ அந்திக கஷ்டனக. ஈஸ்வரனுடைய செயலை தேவர்களோ அசுரர்களோ யாராலையும் தடுக்க முடியாது. என் கண்ணுக்கு எதிரே அந்த பசு ரூபத்துலேயும் கண்டு ரூபத்துலேயும் அந்த ரசகோபத்துக்கு சாப்பிட்றாங்க, ஆனால் என்னால் தடுக்க முடியல பார். பகவான் மாயால் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று இருக்கும் பார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்கிறான் அந்த மயன். அது அசுர சிற்பி அவன் அந்த ரசகோபத்துக்கு காவலாளியாக வைக்கப்பட்டான். ஆனால் அவனால் அது காவல் காக்க முடியல. இப்படி திரிபுராசுர சம்மாரம் நடக்குது. சிவபெருமானால் அப்படி இந்த கதையை அப்படி முடிக்கிறார். இப்படி நரசிம்மாவதார அடுத்தது திரிபுர சம்மாரம். அந்த திரிபுர சம்மாரமும் விஷ்ணுனுடைய அனுகிரகத்தினால தான் திரிபுராசுர சம்மாரமும் பண்ண முடிஞ்சது சிவபெருமானால் அப்படின்றது இங்கே சொல்கிறார். ஏவம் விதான் யஸ்ய ஹரே ஸ்வமாயா விடம்பமானஸ்ய ருலோகமாத்மனः வீர்யானி கீதான் ரிஷிபிர் ஜகத்குரோஹோ லோகான் புனான் அஞ்சபரம் வதாமி கிம். அப்படி ரிஷிகளால் பாடப்பட்ட இந்த பகவானுடைய தன் மாயால் ஈடுபட்ட லீலைகள் புரிகின்ற அந்த ஹரியுடைய நரசிம்மருடைய அவதார கதையை தொடர்ந்து பூர்த்தி பண்ணிப்போம். ரொம்ப விசேஷம் இந்த சரித்திரங்களை படிக்கிறது. ஓகே. ராம 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 சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ராம் ராம 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 ராம். இதெல்லாம் ஒரு விடம்படம் தானே, மாயால் விளையாட்டை தானே இதெல்லாம் சொல்கிறார். விடம்பமானஸ்ய நிருலோகம் ஆத்மனகா. உலகத்திலெல்லாம் பாவனமாக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பாடுகின்றாங்களாம், பகவானுடைய புகழை எப்படி பாடுறாங்களாம். சரி, ஓகே. ராம 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 ராம. பகவானுடைய புகழை பாடி தான் உலகத்தை பரிசுத்தமாகறாங்க ரிஷிகள்லாம். அதான் விஷயம். श्रीराम सगत की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद भागवत भगवान की जय, राधा कृष्ण भगवान की जय, राम 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 सकल साधुमणि की जय, राम 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 भगवान बोधेंद्र स्वामी की जय, सकल साधुमणि की जय, राम 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 राम. இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது 8வது ஸ்கந்தம், கஜேந்திர மோட்சம், அமிர்த மதனம், வாமன அவதாரம், மத்ஸ்ய அவதாரம் எல்லாம் படிக்கணும். எப்போ தான் அதெல்லாம் அனுகிரகம் பண்ண போகிறானோ பகவான், அதெல்லாம் எப்படியாவது அந்த கதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கலாம். ராம 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 ராம.